அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு AutoSkills வழங்கும் ஸ்கில் ஸ்டோரிஸ் ஆஃப் தமிழ்நாடு. இன்று நம்மளுடன் இணைந்திருக்கும் நபர் த மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் தமிழ்நாடு ஏபெக்ஸ் ஸ்கில் டெவலப்மெண்ட் சென்டர் ஃபார் ஆட்டோமொபைல். வணக்கம் சார், தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் அஸ். வணக்கம் வாஞ்சி சார். இந்த இன்ட்ராக்ஷன் நிறைய மாணவர்களுக்கு ஒரு கலங்கரை விளக்கமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு முயற்சி எடுத்திருக்கோம் டிஎன் AutoSkillsல இருந்து. தேங்க்யூ அகெயின். ஒரு சைடில் ஐடிஐ மற்றும் பாலிடெக்னிக்கில் மாணவர்களின் சேர்க்கை குறைஞ்சிட்டே இருக்குது சார். இன்னொரு சைடில் தொழிற்சாலையில் திறமையான தொழில்நுட்ப நபர்களுக்கான தேவை அதிகரித்து கொண்டே இருக்குது. இப்போ இண்டஸ்ட்ரியல் ஸ்கில் கேப் அப்படின்ற ஒரு இதை நம்ம ஃபில் பண்ணுறதுக்காக, இந்த கேப்பை பிரிட்ஜ் பண்ணுறதுக்காக தமிழ்நாடு அரசு நான் முதல்வன் மற்றும் வெற்றி நிச்சயம் போன்ற திட்டங்களை செயல்படுத்தி கொண்டு வருகிறது. இதில் டிஎன் AutoSkills ஒரு முக்கியமான ஒரு ரோல் ப்ளே பண்ணியிருக்கோம் சார் வெற்றி நிச்சயம் ஸ்கீமில். அதை பற்றி சில வார்த்தைகள் கொஞ்சம் சொல்லுங்கள் சார். கண்டிப்பாக. இப்போ தமிழ்நாடு அரசு இந்த ஆட்டோமொபைல் துறையில் பல வளர்ச்சிகளை இப்போ நம்ம 20-25 வருஷமாக நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஆட்டோமொபைலில் அசுர வளர்ச்சியாக ஆகி கொண்டிருக்கிறது. நிறைய ஆட்டோமோட்டிவ் ஓஇஎம்ஸாக ஒரிஜினல் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரர்ஸாக நம்ம தமிழ்நாட்டில் குவிஞ்சிக்கிட்டே இருக்காங்க. அதே மாதிரி இந்த ஆட்டோமொபைல் ஓஇஎம்ஸுக்கெல்லாம் ஒரு பெரிய சப்ளையர் பேஸ் வேணும். அது மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ ஒவ்வொரு கம்பெனிக்கும் கிட்டத்தட்ட ஒரு 50லேருந்து ஒரு 100 சப்ளையர்ஸாவது கண்டிப்பாக இருந்தால் தான் காம்பனன்ட் சப்ளையர்ஸ் பில்ட் ஆகும். ஸோ அப்போ அந்த காம்பனன்ட் சப்ளையர்ஸும் பில்ட் ஆகிட்டே இருக்காங்க. ஸோ இந்த ஒரு கம்ப்ளீட் ஆட்டோமொபைல் எக்கோ சிஸ்டம் நம்ம தமிழ்நாட்டில் லாஸ்ட் 20 வருஷமாகவே அசுர வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கிறது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ அதே மாதிரி நல்ல ஒரு ஸ்கில்டு மேன் பவராக எல்லாருமே இண்டஸ்ட்ரியில் வேணும் அப்படின்ற ஒரு டிமாண்ட் பெருசாக ஆகிட்டே இருக்குது. அதே சமயம் ஐடிஐ, பாலிடெக்னிக், இன்ஜினியரிங் காலேஜஸ்லேயும் நம்ம ஸ்கில்டு மேன் பவரை டெவலப் பண்ணி கொடுத்தா தான் அதை கரெக்டாக ஃபுல்ஃபில் பண்ண முடியும். ஸோ இது ஆக்சுவலாக அங்கே அகாடமிக்காகவே அங்கே எல்லாமே போயிட்டுருக்கிறதுனால, தியரி கிளாஸஸாகவே போயிட்டுருக்கிறதுனால, ப்ராக்டிக்கல் கொஞ்சமாக இருக்கிறதுனால அவங்க அந்த ஸ்கில் கேப்பை நிறைவேற்ற முடியல. அதுக்காக தான் நம்ம தமிழ்நாடு அரசு நான் முதல்வன், வெற்றி நிச்சயம் இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் மூலிமா நிறைய கோர்சஸை நம்ம இலவசமாகவே தமிழக மக்களுக்கு 38 மாநிலங்கள் முழுவதும் கொடுத்து வந்துட்டுருக்குறோம். இது மூலயமா நம்ம ஸ்கில்லை டெவலப் பண்ணிகிட்டே இருப்போம். அதே மாதிரி இந்த பக்கம் இண்டஸ்ட்ரியில் ரெக்ரூட்மெண்ட் பண்ணி அவங்க ஸ்கில்டு மேன் பவர் எடுத்துட்டு லைட்டாக அவங்க தேவையான கரிக்குலம்க்கு ஏற்ற மாதிரி ரிஃபைன் பண்ணி அவங்கள டே 1லேருந்தே வேலைக்கு வச்சுக்கலாம். ஸோ இந்த ஸ்கீம்ஸ் கண்டிப்பாக ரொம்ப ஒரு புகழாக இருக்கும். அடுத்தடுத்த ஸ்டேட்டுக்கும் இது ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம தமிழக மக்கள் இங்கே தான் நம்ம வேலை செய்யணும்னு அவசியம் கிடையாது. இதே மாதிரி ஜெர்மனி, டென்மார்க், ஜப்பான் போல் பல நாடுகள்லையும் இதே ஸ்கில்டு மேன் பவர் கண்டிப்பாக ரிசோர்ஸ் அங்கேருந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் தமிழக அரசு நம்ம செயல்பட்டு ரொம்ப அரசு வேகத்தில் அந்த ஸ்கில்டு கேப்பை ஃபில் பண்ணுன்றதுக்காக தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. வெரி குட் சார். ஸோ இப்போ வெற்றி நிச்சயம் நான் முதல்வன் திட்டம் இப்போ ரொம்ப பிரபலமாகிடுச்சு, எல்லாருக்குமே அதை பற்றி தெரியும். வெற்றி நிச்சயம் இப்போ தான் வளர்ந்து கொண்டு வருகிறது. இந்த பின்னணியில் தமிழ்நாடு AutoSkills லாஸ்ட் ஒரு 8 மந்த்ஸாக நம்ம எல்லா ஐடிஐஸ்லேயும் இந்த கோர்ஸ் நடத்தி கொண்டு வந்துட்டுருக்கோம் சார். இப்போ ஆட்டோமோட்டிவ் துறைகளில் இருக்க கோர்ஸ் இந்த அன்எம்ப்ளாய்டு யூத் படிக்கிறாங்க அப்படின்னா அதை படித்து முடித்தோடனே உடனே வேலையும் கொடுக்குறோம். பட் நிறைய பேர் இந்த வேலை ஆஃபரை கையில் எடுக்கிறதில்ல. அந்த இடத்துல நம்ம ஒரு டிஃப்ரென்ஸ் பார்க்குறோம் சார். வேலையை யாருமே எடுக்க மாட்டேங்கிறாங்க, பட் அன்எம்ப்ளாய்டாகவும் இல்லை. கண்டிப்பாக. ஸோ இவங்க எங்கே போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிக் ஒர்க்கிங் அப்படின்ற ஒரு இதுக்குள்ளே போகிறாங்க. ஸோ மோஸ்ட்டாக ஃபுட் டெலிவரி எக்ஸிக்யூட்டிவ்ஸ், இல்லைனா கொரியர் எக்ஸிக்யூட்டிவ்ஸாக போயிடுறாங்க, கொரியர் டெலிவரி பண்ணுறவங்களா போயிடுறாங்க, இல்லைனா கார் ஓட்டுநர், அதாவது டாக்ஸி ஓட்டுநர்ஸாக போயிடுறாங்க. இந்த பின்னணியில் சார் நிறைய கேண்டிடேட்ஸ்க்கு திறமை இருந்தும் அவங்க அவங்களுக்கான கரெக்டான கரியரை தேர்ந்தெடுக்கலை. ஸோ நிறைய பேர் கிக் ஒர்க்கிங்குள்ளே போயிடுறாங்கன்றது ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் தமிழ்நாடு AutoSkillsக்கும் சரி, மற்ற டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் சரி. இதை அட்ரஸ் பண்ண முடியுமா சார்? கண்டிப்பாக. ஏன்னா இதுக்கு நம்ம இந்த 38 மாநிலம், அதாவது மாவட்டம் நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த 38 மாவட்டத்துலேயும் நம்ம பெரிய பெரிய அவேர்னஸ் ப்ரோக்ராம் ஏற்கனவே நடத்திக்கிட்டு தான் இருக்கும். அது இல்லாமல் இந்த ஐடிஐ, பாலிடெக்னிக் ஸ்கூல்லேருந்தே பார்த்தீங்கன்னா இந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கான கேரியர் பார்த்து நீங்கள் எப்படி நிர்ணயிச்சுக்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அவன் ஒருத்தன் ஆர்டிஸ்ட்டாக இருக்கான், ஒரு டிசைனராக இருக்கான் அப்படின்னா he can be a best automotive designer in the world. அவனே ஒரு வெஹிக்கிளை டிசைன் பண்ண முடியும் அவனால். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒருத்தன் நல்ல ஒரு ரிப்பேர் டெக்னிக்காக இருக்கான், அவன் எல்லா வேலையும் ஸ்பேனர் பிடிக்கிறான்னு வச்சுக்கோங்க கையில். ஸோ அவன் கண்டிப்பாக பெரிய ஒரு ஆட்டோமோட்டிவ் டெக்னீஷியனாக வரலாம், ஒரு பெரிய ஃபீல்டு சப்போர்ட் ஹெட்டாக வரலாம், இன்ஜினியராக வரலாம். ஸோ அந்த மாதிரி பண்ண முடியும். ஆனால் இந்த மாதிரி அவங்களுக்கு உரிய ஒரு கேரியர் பார்த்து பேஷனாக அவங்க பண்ணுறதுக்கு அடுத்தடுத்த ஸ்டெப்ஸு அதுக்கு அந்த பிரிட்ஜஸ் நம்ம கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க, கரெக்டாக அந்த பசங்களை அவங்க கேரியர் ப்ராக்ரெஷனில் நம்ம கொண்டு வர முடியும். ஆனால் அந்த நடுவில் அந்த கேப் கிரியேட் ஆகிடுச்சு அப்படின்னா பிகாஸ் ஆஃப் குடும்ப சூழ்நிலை, அவங்க அது இல்லாமல் தவறான ஒரு அவேர்னஸ், இப்போ அவங்களோட
க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒருத்தன் நான் போயிட்டு இது பண்ணுறேன், டெலிவரி பாயாக இருக்கேன், எனக்கு நல்லா நான் ஏர்ன் பண்ணுறேன் அப்படின்னு இவனுக்கு சொல்லும்போது அப்போ இவனும் அந்த பாதையை சூஸ் பண்ணி போயிடுறான். அப்போ அவன் பேஷனை விட்டு கொடுத்துட்றான். ஸோ அந்த மாதிரி போகாமல் இந்த அவேர்னஸை கரெக்டாக நம்ம பில்டு பண்ணிகிட்டே இருக்கணும். அந்த பிரிட்ஜை நம்ம எவ்வளோக்கு நம்ம குறுகிய ஒரு இதில் கொண்டு வரமோ அப்போ தான் அவன் பேஷனை அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அது சீக்கிரமாகவே அச்சீவ் பண்ணலாம். ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஒரு 20-25 வருஷம் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய விஷயத்தை அச்சீவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப லேட் ஆகும். இப்போ அப்படி கிடையாது. இப்போ எல்லாம் ஏஐ தொழில்நுட்பம் வந்த பிறகு எல்லாருமே எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கலான்ற ஒரு கான்செப்ட் வந்த பிறகு அவன் பேஷனை சீக்கிரமாக அச்சீவ் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் சீக்கிரமாக கிடைக்குது. ஸோ அப்போ ஆனால் கரெக்டான கேரியர் பார்த்தா நம்ம கரெக்டான ஆட்கள்கிட்ட அவன் போய் மாட்டணும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தமிழ்நாடு அரசு மூலியமாக நம்ம தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகம் மூலியமாக நம்ம இத்தனை கோர்சஸ் பண்ணுறோம் அப்படின்ற அந்த அவேர்னஸே நம்ம 38 டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் தெரிஞ்சாலே போதுமே. அதுவே அந்தந்த பள்ளிகளுக்கோ அந்தந்த ஐடிஐ பாலிடெக்னிக்ஸ் எல்லாருக்கும் பரவ ஆரம்பிச்சிடும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவன் அந்த பேஷனை சூஸ் பண்ணலாம். ஓகே, என்னோட பேஷன் இதுதான், அந்த பேஷனில் நான் போகலான்ற ஒரு நம்பிக்கை அவனுக்கு கிரியேட் ஆச்சுனாலே அதுவே நம்ம 99% சக்ஸஸ். அந்த 1% அவன் முயற்சி பண்ணாலே அவன் அந்த பாதையை தேர்ந்தெடுத்து கரெக்டான கம்பெனியில் போய் அவன் வேலை செஞ்சு அவனை நல்லா அவனோட ஸ்கில்லை நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக சார். இப்போ கிக் ஒர்க்கிங்லாம் அவங்க உள்ளே என்ட்ரு ஆயிடுறாங்க சார். இப்போ ஒரு ஃபுட் டெலிவரி எக்ஸிக்யூட்டிவாக எடுத்துக்கலாம் எக்ஸாம்பிளுக்கு. இவங்களோட கரியர் எவ்வளோ நிலையில்லா தன்மையாக இருக்குது சார், எவ்வளோ அன்ஸ்டேபிளாக இருக்குது. இப்போது அதை நாங்கள் ரீசெண்டாக இப்போ கூட நம்ம பார்த்துருந்தோம். இப்போ இந்த ரஷ்யா போன்ற பல நாடுகள்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஃபுட் டெலிவரிக்கு யூஜிவி அப்படின்னு சொல்லிட்டு அன்மேண்ட் கிரவுண்ட் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லிட்டு போட்டாங்க. ஸோ அந்த வெஹிக்கிளே ஃபுட்டை எடுத்துகிட்டு போய் டெலிவரி பண்ணும். ஸோ இப்போ இது மாதிரி எல்லாம் இந்த ரோபோட்டிக்ஸ்லாம் வந்துட்ட பிறகு ஆட்டோமேட்டடாக ஆன பிறகு இப்போ இவங்களோட கேரியர் பார்த்து என்னென்னே தெரியாது ப்ராக்ரெஷன். இதை கொண்டு வரதுக்கு எவ்வளோ நாள் ஆக போகுது? இந்த டெக்னாலஜியை சீக்கிரமாக கொண்டு நம்ம பண்ணுறோன்னா அப்போ அந்த டெலிவரியான அந்த ஒரு ஜாப்ஸும் இல்லாமல் போயிடும். அப்போ அவன் மொழிப்பான், எனக்கு என்ன டெலிவரி தான் பண்ண தெரியும், அப்புறம் நான் என்னுடைய பேஷன் நான் விட்டு இந்த வேலைக்கு வந்தேன், அப்போ இதுவும் லாஸ் ஆகிடுச்சுன்ற மாதிரி ஆகிடும். ஸோ அதுக்கு தான் நம்ம சொல்கிறது என்னென்னா அவங்களோட பேஷன் என்னவோ, அவனுக்கு ஆட்டோமொபைலில் திறமை இருக்குது அப்படின்னா அந்த ஆட்டோமொபைலில் அவன் கொண்டு வரலாம். எனக்கு காம்போனன்ட் மேனுஃபேக்சரிங் டிசைனராக ஆகணும் அப்படின்னா அதில் அவன் டிசைனிங்கில் போகலாம். ஸோ அதுக்கான பாத் தான் நம்ம ஏற்படுத்தி கொடுக்குறோம் தமிழ்நாடு அரசில். ஸோ நாளடைவில் அவனோட இன்னும் கேட்டால் அந்த டெலிவரி வேனாவோ இல்லை ஒரு டிரைவர்ஸாவோ அப்படியே அவங்க நாள் கணக்கில் இருந்தாலும் அவங்களோட உடல்நிலையை பற்றி யோசிக்கணும் இல்லையா? ஹெல்த் இஸ் த மேஜர் இஷ்யூ. ஏன்னா ஹெல்த் நம்ம இவ்வளோ நாள் நம்ம இள ரத்தம் சீக்கிரமாக இந்த சின்ன வயசில் நம்ம ஒர்க் பண்ணலாம். பட் ஆனால் நாளாக ஆக அவங்களே அதை உணர்வாங்க, ஐயோ எனக்கு என்ன தொழில்நுட்பம், என்ன திறமை இருக்குது, இவ்வளோதான் இருக்குது போல இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு பெரிய டிமோட்டிவேஷன் ஆகிடும். ஸோ அதுக்கு தான் நம்ம தமிழக அரசு மூலியமாக நான் சொல்கிற மாதிரி இந்த வெற்றி நிச்சயம் நான் முதல்வர் மூலியமாக நிறைய புது கோர்சஸையும் கொண்டு வரோம், அட்வான்ஸ்டு டெக்னாலஜி கோர்சஸையும் நம்ம கொண்டு வருவோம் ஆக்சுவலாக. ஸோ தட் அவனுக்கு அந்த ஆட்டோமோட்டிவ் பேஷனாக இருக்கிறவங்க எல்லாருமே அதை பயன்படுத்தி அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலான்றது தான் அந்த தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் மூலியமாக நம்ம இதை பண்ணுறோம். கண்டிப்பாக சார். ஸோ இந்த மாதிரி கோர்சஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு சில எலிஜிபிலிட்டி இருக்குங்களா சார்? இப்போ வயது வரும்போது 18லேருந்து 35 வரைக்கும் கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் இப்போ நான் ஒரு ஐடிஐவோ இல்லை ஒரு டிப்ளமோவோ இல்லை இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன், இல்லை நான் சில டைம் போஸ்ட் கிராஜுவேட்டும் படிச்சிருக்கேன், இந்த கோர்ஸ்க்கு நான் அப்ளை பண்ணலாமா? கண்டிப்பாங்க. இது எப்படின்னா இப்போ அந்த வெற்றி நிச்சயம் அப்படின்றது பார்த்திங்கன்னா அவங்க எந்த குவாலிஃபிகேஷன் வேணால் இருக்கலாம், ஆனால் அன்எம்ப்ளாய்டு யூத்தாக இருக்காங்க, எனக்கு வேலை இல்லை, ஆனால் நான் தவறான பாதையில் போயிடக்கூடாது, சரியான பாதையில் நான் போகணும், என்னோடய பேஷனேட் என்ன ஜாபோ அதில் நான் போகணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா கண்டிப்பாக அவங்க சூஸ் பண்ணலாம் அந்த வெற்றி நிச்சயம் ப்ரோக்ராமில். நான் முதல்வன் பார்த்திங்கன்னா ஸ்கூலிங்லேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸ்கூல் பசங்கள்லேருந்தே நம்ம அவங்களுக்கு விதைக்கிறோம், சரியான பாதை இதுதான், இந்தந்த கோர்சஸ் இருக்குது. ஏன்னா அந்த கூகுள், மைக்ரோசாஃப்ட் இந்த மாதிரி சர்டிஃபைட் கோர்சஸ்லாம் அவங்க ரொம்ப காசு கொடுத்து போகிறதுக்கு பதிலாக இது நம்ம ரொம்ப ஒரு இலவசமான முறையில் நமக்கு இந்த கோர்சஸ் கொடுக்குறோம், இதை விட வேறு என்ன வேணும்? ஸோ அதை அவன் படிக்கலாம். அந்த மாதிரி நிறைய லேர்னிங் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. அதை அவன் நல்லா பயன்படுத்திக்கிட்டு அதை கற்றுக்கிட்டான்னா ஒரு ஸ்கில் அவனுக்கு டெவலப் ஆகும். அந்த ஸ்கில்லை வச்சு அவன் அடுத்தடுத்து லெவலில் மூவ் பண்ணிக்கலாம். ஸோ மோஸ்ட்டாக இப்போ இருக்க மாணவர்களுக்கு அட்வைஸ் அப்படின்னா பிடிக்காது சார். ஸோ முதல்ல நம்ம எடுத்த உடனே ஒரு 5 மினிட்ஸ்க்கு அட்வைஸ் மாதிரி பண்ணிட்டோம். ஸோ இப்போ அதுக்கான எக்ஸாம்பிள் கொண்டு வரலாம் சார். ஐ வாண்ட் டு ப்ரெசென்ட் யுவர் லைஃப் ஹிஸ்ட்ரி அஸ் அ எக்ஸாம்பிள் டு த கேண்டிடேட்ஸ். இப்போ நீங்கள் ஸ்கூலிங் 10th வரைக்கும் படிச்சிருக்கீங்க, 10th 89% வாங்கியிருக்கீங்க. அப்போ இருந்த டைமில் பேரண்ட்ஸ் வுட் ஹவ் இன்சிஸ்டட் நீங்கள் 11th 12th தான் நீங்கள் போய் ஜாயின் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எதனால் பாலிடெக்னிக் செலக்ட் பண்ணீங்க சார்? இல்லை, இது ஆக்சுவலாக இப்போ அகெயின் 30 இயர்ஸ்க்கு முன்னாடி நம்ம போகிறோம்.
1995 வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு டெக்னாலஜிலாம் இல்லாத ஒரு காலம். நமக்கு வந்து வேலை அந்த மாதிரிலாம் எதுவும் அதை பற்றிலாம் ரொம்ப பெரிய அவேர்னஸே இல்லை சுத்தமாக நமக்குலாம். நம்ம வந்து ஸ்கூலுக்கு போகிறோம், படிக்கிறோம், நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுறோம், அவ்வளோதான். அப்பா அம்மாவுக்கு நல்ல பிள்ளையாக இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் மட்டுமே தவிர மற்றபடி நான் வீட்டில் இருக்கும் பொழுது எங்கள் வீட்டில் இருக்கிற அந்த சின்ன சின்ன பொருளெல்லாம் நம்ம பிரித்து பார்க்குறது, ரேடியோ, அப்போல்லாம் அந்த டெலிவிஷன்ஸ்லாம் அப்போ வந்து வந்த புதுசுலலாம் நம்ம இந்த ஆண்டனா ஃபிக்ஸ் பண்ணுறது, அதே மாதிரி என்னோடய 2-3 ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி வேலைகள்லாம் போவாங்க, இதெல்லாம் கூட இருந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது. ஸோ அதெல்லாம் போகும்போது எனக்கும் ரொம்ப இந்த மாதிரி டூல்ஸ் யூசேஜ், இந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஒரு பிரம்மாண்டமாக இருந்தது ஆக்சுவலாக. ஸோ அதில் எனக்கு ரொம்ப பேஷனாக இருந்தது. ஸோ அதை பார்த்து தான் வந்து என்னோடய பேரண்ட்ஸ் வந்து ஓகே 10th முடிச்சிட்டா இந்த மாதிரி வந்து ஒரு பட்டய படிப்பு படிக்கலாம், டிப்ளமோ படிக்கலாம் அப்படின்ற ஒரு கான்செப்டே அப்போ தான் தெரிஞ்சுது. ஸோ அது இல்லாத மெயினாக வந்து எனக்கு இப்போ நான் வந்து ஆரணி திருவண்ணாமலை மாவட்டத்தில் தான் வந்திருந்தேன். ஸோ அப்போ வந்து நம்ம அந்த திருவண்ணாமலை மாவட்டத்திலேருந்து நம்ம இருக்கிறத விட ஒரு சென்னையில் சென்ட்ரல் பாலிடெக்னிக்கில் எனக்கு அட்மிஷன் கிடச்சிது. ஸோ அது மாதிரி அந்த பாலிடெக்னிக் கிடைக்கிறதுன்றது பெரிய ஒரு விஷயம் அந்த டைமில். ஸோ அப்போது என்னோடய அப்பா வந்து அவரும் ஒரு ஆசிரியர் தான். ஸோ அவரும் எனக்கு கரெக்டான கைடன்ஸ் கொடுத்தாங்க. ஸோ நீ சென்ட்ரல் பாலிடெக்னிக்கில் சென்னையிலே கிடச்சிருக்கு, நீ சென்னையிலே போய் படிச்சுன்னா இன்னும் உன்னோட லைஃப் இன்னும் நிறைய முன்னேற்றங்கள் பார்க்க முடியுன்றதுனால தான் ஐ சூஸ் பாலிடெக்னிக். ஸோ அது நான் சூஸ் பண்ணது எனக்கு உண்மையிலேயே இன்னை வரைக்கும் அந்த கற்றுக்கிட்ட ஒவ்வொரு விஷயமும் அந்த பாலிடெக்னிக்கில் நாங்கள் படிக்கும்போது ப்ராக்டிகல்ஸில் ஒரு இன்ஜின் லேபில் என்னென்னலாம் நம்ம பண்ணோம், ஒரு இன்ஜின் டிஸ்மேண்டில் பண்ணுறதுலேருந்து சின்ன சின்ன பார்ட்ஸில் நம்ம பிரித்து பார்க்குறதுலேருந்து இப்போயும் எனக்கு வந்து அதில் ஒரு நல்ல ஞாபகம் இருக்குது ஆக்சுவலாக. அது எனக்கு என்னோடய பேஷன், நான் சூஸ் பண்ணது இன்னை வரைக்கும் நான் அதையே தான் மெயின்டைன் பண்ணிட்டுருக்கேன். நைஸ் சார். ஸோ பாலிடெக்னிக் 3 years கம்ப்ளீட் பண்ணிடுறீங்க. கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்ஸ் வந்ததா? ஸோ உங்களோட ஜர்னி டுவர்ட்ஸ் டாடா மோட்டார்ஸ் எப்படி ஆரம்பிச்சது? அப்சல்யூட்லி. ஏன்னா அது 3rd year வரும்போது எல்லாருமே ஒரு பயம்படுத்துவாங்க. எல்லாருமே ஐயோ அடுத்தது வேலைக்கு போகணுமா, இல்லை அடுத்தது இன்ஜினியரிங் படிக்க போகலாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருந்தது. சரி, நான் 5th semester வரும்போதே எல்லாருக்குமே அந்த ஒரு நல்ல பர்சன்டேஜ் எடுக்கணும், நல்ல மார்க்ஸ். ஸோ ஐ ஸ்கோர்ட் வெரி குட் பர்சன்டேஜ், 90% எடுத்தாச்சு. நாங்கள் டாப் 5 அந்த மாதிரிலாம் வந்துட்டோம் பாலிடெக்னிக்கில். ஸோ எங்களுக்கு கேம்பஸ் இன்டர்வியூக்கும் ஒரு பக்கம் வர ஆரம்பிச்சிது. ஸோ என்னோடய குடும்ப சூழ்நிலை, எனக்கு அக்கா, தம்பி, தங்கை எல்லாம் இருந்ததுனால ஸோ நான் வந்து ஓகே நம்ம வந்து வேலைக்கு போய் கற்றுக்கலாம், அது ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் கூட. அது இல்லாமல் ஒரு டாடா மோட்டார்ஸ் கம்பெனிலேருந்து எங்களுக்கு ஒரு 2-3 கம்பெனியில் வந்தது. ஸோ டாடா மோட்டார்ஸ் கம்பெனிலேருந்து இன்டர்வியூ வந்தது. ஸோ அதில் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியஸ்ட் மூமெண்ட் என்ன, 1 வருஷம் வந்து அவங்க டாடா மோட்டார்ஸ் பிளான்ட்டில் ட்ரைனிங் சொன்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்காகவே நான் அது முழு இது பண்ணி அதில் நான் செலக்ட் ஆகிட்டேன் நான் கேம்பஸ் இன்டர்வியூவில். ஸோ செலக்ட் ஆகிட்டு உடனே டாடா மோட்டார்ஸில் நம்ம ஜாம்ஷெட்பூர் பிளான்ட்டுக்கு மூவ் ஆகிட்டோம். ஸோ அங்கே போயிட்டு அங்கே வேலைகள்லாம் கற்றுக்க ஆரம்பித்தோம். ஸோ அது ஒரு பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு அனுபவம். ஏன்னா நீங்கள் கோர்ஸ் முடித்த உடனே கேம்பஸ் சென்டரில் வேலையும் கிடச்சிருச்சு. அது இல்லாமல் நம்ம வந்து இந்த வேலை தான் வேணும், அந்த வேலை தான் வேணும் அப்படின்லாம் நான் சூஸே பண்ணல. எந்த வேலை கிடைச்சாலும் நம்ம போய் ஜாயின் பண்ணி செய்யணும் அப்படின்ற ஒரு அந்த எண்ணத்தில் தான் நான் போய் ஜாயின் பண்ணேன் இமீடியட்டாக. அட் த சேம் டைம் என் மார்க்ஸுக்கு நான் இன்ஜினியரிங் காலேஜுக்கும் எனக்கு அட்மிஷன் கிடச்சிருச்சு. வெள்ளூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் கிடச்சிது, அண்ணா யூனிவர்சிட்டியில் கிடச்சிது. பட் இருந்தாலும் வந்து நமக்கு வந்து என்னென்னா ஒன்று பேஷன், நம்ம போய் இண்டஸ்ட்ரியில் போய் கற்றுக்கணுன்ற ஒரு அந்த ஆர்வம். ஏன்னா என்னுடைய கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து ஒரு இண்டஸ்ட்ரியில் போய் ஜாயின் பண்ணிட்டாங்க. ஸோ அப்படின்னும் போது எனக்கும் வந்து ஒரு இண்டஸ்ட்ரியில் போய் ஜாயின் பண்ணணுன்ற ஒரு ஆர்வம் தான் வந்தது ஒன்று. அட் த சேம் டைம் ஃபேமிலியிலேருந்தும் ஒரு பக்கம் ப்ரெஷர். ஓகே, ஸோ நம்ம பெரிய பையனாலே அந்த ஒரு பொறுப்பு இருக்கும்ல, அக்கா பார்த்துக்கணும், தங்கச்சியை பார்த்துக்கணும், தம்பியை பார்த்துக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு பொறுப்புகள் அந்த டைமில். ஸோ அப்போ அதுக்கும் நம்ம வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுனாலையும் நம்ம அந்த இண்டஸ்ட்ரியில் போய் டக்குன்னு நம்ம சூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிட்டோம். அரணியிலேருந்து சென்னைக்கு வந்தீங்க. சென்னையிலேருந்து இப்போ வந்து டுவர்ட்ஸ் ஜம்ஷெட்பூர், போபால், இண்டோர் போல் வெவ்வேறு மாநிலத்தில் வந்து இன்டென்ஸ் ட்ரைனிங் ஆட்டோமோட்டிவ் டெக்னீஷியனாக. ஸோ எப்படி வந்து உங்களால் அங்கே சமாளிக்க முடிஞ்சது? ஏன்னா இங்கே தமிழ் மட்டும்தான் நீங்கள் கற்றுருந்துருப்பீங்க. அங்கே போகும்போது வட மாநிலத்தில் எப்படி உங்களால் வந்து அவங்களோட பேசி அவங்களோட பழக முடிஞ்சது? அங்கேருந்து கற்றுக்கிட்டது என்ன? அது உங்கள் லைஃப்பில் எப்படி சப்போர்ட் பண்ணுது சார்? கண்டிப்பாக. ஸோ ஆக்சுவலாக அந்த 1 வருட ட்ரைனிங் ப்ரோக்ராம் எனக்கு சொன்னது தான் இந்த 27 வருஷத்துக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கேன் உண்மையிலே. ஏன்னா நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு எங்களை வந்து மத்திய பிரதேஷில் போபால் அப்படின்ற அது ஒரு கேபிட்டல், மத்திய பிரதேஷோட கேபிட்டல் போபால். ஸோ அங்கே வந்து எங்களுக்கு டெக்னிக்கல் டீச்சர்ஸ் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டிடியூட். அங்கே வந்து ஒரு காம்பிடென்சி பேஸ்டு ட்ரைனிங் ப்ரோக்ராம் சொல்லி கொடுத்தாங்க. ஒரு 4 months கோர்சஸ் அது ஆக்சுவலாக. அதில் வந்து மொத்தம் ஒரு 20லேருந்து 25 காம்பிடென்சிஸ் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஒரு டீம் பில்டிங்னா என்ன, ஒரு ஃபைனான்ஸ்னால் எப்படி, ஒரு ஆட்டோமோட்டிவ் ரீட்டெயிலில் ஃபைனான்ஸை பற்றி எப்படி தெரிஞ்சுக்கணும், ஒரு கம்யூனிகேஷன்னா என்ன, லிசனிங் ஸ்கில்ஸ்,
ஸ்பீக்கிங் ஸ்கில் இதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. அது இல்லாமல் என்னுடைய ஒரு கம்யூனிகேஷனே அங்கே தான் பில்ட் ஆச்சு ஆக்சுவலாக. ஏன்னா நான் வந்து தமிழ் கற்றுக்கிட்டு அப்புறம் கொஞ்சம் இங்கிலீஷ் மீடியமில் படித்து ஸ்கூலில், அதுக்கப்புறம் நம்ம வந்து ஹிந்திலையும் நம்ம வந்து அங்கே போய் கற்றுக்கிறது ரொம்ப ஒரு கஷ்டம். ஸோ அப்போ அதுக்கப்புறம் நம்ம ஹிந்தி ஒரு லாங்குவேஜ், புது லாங்குவேஜ் எங்களுக்கு தெரிஞ்ச பிறகு ஓகே நம்ம ஹிந்தியும் கற்றுக்கணும் போல இருக்குது, இன்னொரு லாங்குவேஜ் அப்படின்ட்டு நம்ம ஹிந்தியும் சேர்ந்து கற்றுக்கிட்டோம். நிறைய உத்தரப்பிரதேஷ்லேருந்து என்னோட கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க, டாட்டா மோட்டர் செலக்ட் ஆகிட்டு. மகாராஷ்டிராலேருந்து நிறைய பேர் வந்தாங்க, நாந்தேட் அந்த மாதிரி இடத்துல, நாசிக்லேருந்துலாம் அவங்களோடலாம் நாங்கள் பழக ஆரம்பித்தோம். எங்கள் கூட திருவாரூர்லேருந்து ஒரு பையன், திருச்சியிலேருந்து ஒரு பசங்க, ஸோ இவங்களும் டிப்ளமோ பாலிடெக்னிக் முடிச்சு செலக்ட் ஆகி வந்தாங்க. ஸோ இவங்க எல்லாருமே ஒரு 20 பேர் நாங்கள் இருந்தோம் டீமில். ஸோ எங்களுக்கு கர்நாடகாவிலேருந்து ஒரு டீம் வந்தாங்க, ஸோ அதே மாதிரி வெஸ்ட் பெங்காலில் இருந்தோம். ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்டேட், எல்லா ஸ்டேட்லேருந்து வந்ததுனால என்னால் வந்து அந்த இந்தியன் கல்ச்சர்ஸ் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியுது. ஒவ்வொருத்தருடைய ஃபுட் ஹேபிட்ஸ் வேறு மாதிரி இருக்குது, ஒவ்வொருத்தரோட பேசுகிற விஷயங்கள் எல்லாமே ரொம்ப ஆர்வமாக இருந்தது. அந்த 4 மாதம் வந்து ரொம்ப ஒரு கடினம் தான். அந்த போபாலில் இருக்க கிளைமேட் கண்டிஷன்ஸு, ஃபுட் ஹேபிட்ஸு எல்லாமே டிஃப்ரெண்ட். நீங்கள் வந்து ஒரு 16 வருஷமாக 15 வருஷமாக ஒரு லைஃப்பை வாழ்ந்துருப்பீங்க, திடீர்னு நீங்கள் ஒரு அதர் ஸ்டேட்ஸ் போகும்போது இதெல்லாம் சேஞ்சஸ் இருந்தது. ரொம்ப இனிஷியலாக ரொம்ப ஒரு கஷ்டமாக இருந்தது, அதே சமயம் ஒரு ஆர்வமாகவும் இருந்தது. இது புதுசாக இருக்குது, நம்ம கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் இருந்தது. ஸோ அது ஐ மூவ் ஃபார்வர்ட். ஆக்சுவலாக இன்றைக்கி வரைக்கும் நான் ஹிந்தியில் வந்து எங்கே போனாலும் என்னால், இந்தியாவில் எங்கே போனாலும் என்னால் சஸ்டெயின் ஆக முடியும். நல்ல ஒரு ஃப்ளூயன்சி ஆஃப் ஹிந்தி நான் வந்து கற்றுக்கிட்டேன் அதுக்கப்புறமா. அதே மாதிரி பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஸ்டேட்டில் இருக்கிற பசங்களாக இருந்தாலும் என்னால் ஈஸியாக அவங்களோட கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு அங்கே தான் கிடச்சிது ஆக்சுவலாக. ஸோ இன்னும் ஃப்ரெட்டர்னிட்டி டெவலப் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்ல முடியும் சார். இந்த பின்னணியில் நம்ம முதல்ல நடத்தின பைலட் ப்ராஜெக்ட் இன்னும் வெட்டினிச்சம் கீழே வந்து ஒரு 3 இடத்த தேர்ந்தெடுத்து நம்ம வந்து ட்ரைனிங் கொடுத்தோம் சார். அதில் ஃபர்ஸ்ட் வந்து அம்பத்தூர் ஐடியில் ஒரு ட்ரைனிங் கொடுத்தோம், தென் விருதுநகர் ஐடியில் ஒன்று கொடுத்தோம், கடலூர் ஐடியில் ஒன்று கொடுத்தோம். இப்போ மோஸ்ட்டாக வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம விருதுநகர் ஐடியில் வந்து சிஎன்சி ஆப்ரேட்டர் ட்ரைனிங் கொடுத்துருந்தோம். நிறைய பேர் 29 பேர் சேர்ந்து அந்த கோர்ஸை நல்லா செம்மையாக ஃபுல்லாக கோர்ஸ் முடிச்சாங்க. முடிச்சுட்டு பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு வந்து சென்னையில் வந்து ஒரு பிரம்மாண்டமான கம்பெனியில் நல்ல வேலை வாய்ப்பு, நல்ல சம்பளமோட ஆஃபர் இருந்தது. பட் அதில் வெறும் ஒரு 4 பேர் தான் வந்து அதில் ஜாயின் பண்ணாங்க. மிச்சம் இருக்கவங்க எல்லாருமே எங்களுக்கு வந்து இன்னும் அரௌண்ட் விருதுநகர் இந்த டிஸ்ட்ரிக்ட்குள்ளேயே எங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னாங்க. ஸோ இப்போ வந்து நிறைய இடத்துலேருந்து மாணவர்கள் வந்து வெவ்வேறு அதாவது ஒரே மாநிலத்திலேயே வெவ்வேறு சிட்டிக்குள்ளே போகிறதுக்கு யோசிக்கிறாங்க, வேறு வேலை வாய்ப்பை வந்து எதிர்பார்க்குறாங்க, உள்ளுக்குள்ளேயே எதிர்பார்க்குறாங்க. ஸோ கம்ஃபர்டபுள் ஜோன்லேருந்து அவங்க வெளியே வரலையோ அப்படின்ற ஒரு தயக்கம் இருந்தது. ஸோ அவங்களுக்கு நீங்கள் சொல்ல வேண்டிய விஷயம் சார். கண்டிப்பாக அதான் நம்ம வந்து இந்த கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்கிற இந்த என்னோடய லைஃப் ஸ்டோரி வந்து 1998 2000 அந்த டைமில் தான் நடந்தது. அப்போல்லாம் வந்து எங்கள் வீட்லேயும் பயந்தாங்க. என்னோடய அப்பா அம்மாவும் வந்து இது ஒரு புது ஸ்டேட்டாக இருக்குது, புது இடமா இருக்குது, பையன் போய் எப்படி அங்கே சமாளிப்பான், அங்கே இருக்க ஃபுட் ஹேபிட்ஸ் எப்படி இருக்கும், இதெல்லாம் அவங்களும் தான் இது பண்ணாங்க. பட் என்னோடய அப்பா வந்து நல்லா ஒரு மோட்டிவேட் பண்ணாங்க. ஓகே வெளியே போ, என்ன ஆகிட போகுது, எங்கே போனாலும் நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம், ஒரு புது இடம், புது ஆட்கள் கிடைக்க போகிறாங்க, அதனால் போயிட்டு கற்றுக்கோ அப்படின்னு சொல்லி எனக்கு அந்த மோட்டிவேஷன் பண்ணாங்க. ஸோ நான் மெயினாக சொல்ல வேண்டியது இந்த விஷயத்தில், இந்த ஜென்ஸி ஜென்ரேஷன்ஸ்க்கு என்னென்னா அவங்களோட பேரண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அந்த பேரண்ட்ஸுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க மேலே ட்ரஸ்ட் வரணும், பிள்ளைகள் மேலே. ஸோ அவங்க அந்த லொக்காலிட்டிலேயே, அந்த லோக்கல் ஏரியாலேயே நம்ம இருந்தோம்னா என்ன நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஓகே வெளியூர் போனால் தான், 4 இடத்துக்கு போனால் தான் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்ற ஒரு கான்செப்டை பேரண்ட்ஸே பிள்ளைகளுக்கு விதைக்கணும். ஆக்சுவலாக இப்போ என் பசங்களே எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ ஒரே இடத்துல இல்லை, எல்லா ஊருக்கும் போயிட்டு வந்தாங்க. ஸோ அந்த ஏஜில் நான் கூட எல்லா ஊரும் போகல. ஸோ இப்போ என்னோட ஜென்ரேஷன், ஐ மீன் ஜென்ஸி ஜென்ரேஷன், என் ஃபேமிலிலேயே பார்த்தீங்கன்னா ஸோ தே கான் அரவுண்ட் த வேர்ல்டு ஆக்சுவலாக. ஸோ அப்படின்னும் போது இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கும் வந்து அந்த பேரண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு சரியான கைடன்ஸ் கொடுக்கணும். எங்கே கிடைச்சாலும் போகலாம். ஏன்னா எதாவது சொல்லுவாங்களே, யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னு சொல்கிறாங்களே, அந்த மாதிரி இந்த ஊர் தான் என்னோட ஊர், இந்த வீடு தான் என்னோட வீடுன்றது எதுவுமே இந்த உலகத்தில் நிரந்தரமே கிடையாது. அதனால் எந்த ஊருக்கு போனாலுமே அந்த ஊரில் ஒரு விஷயங்கள் இருக்கும், அங்கே இருக்கிற மக்களுடைய கலாச்சாரங்கள் என்ன, அந்த ஊரில் இருக்கிற மொழி, அந்த ஊரில் இருக்கிற அந்த உணவு பழக்க வழக்கங்கள், அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒன்றும் பெரிய புது விஷயமும் கிடையாது. அதே மாதிரி நான் பார்த்த உலகத்தில் எல்லா ஊருக்கும் நான் போன இடத்துலையும் தமிழர்கள் எல்லா இடத்துலையுமே இருக்காங்க. எனக்கே அதான் ஒரு பெரிய ஆச்சரியம். எங்கள் ஊரில் போனாலும் ஒரு தமிழர்கள் இருக்காங்க, அங்கே ஒரு கோவில் இருக்குது, அங்கே ஒரு நம்மளுடைய ஆட்கள் இருக்காங்க, ஒரு இந்தியன்ஸ் கண்டிப்பாக அங்கே இருப்பாங்க. ஸோ நம்ம அவங்கக்கிட்ட கேட்டு நம்ம கைடன்ஸ் தெரிஞ்சுக்க வேண்டியது. நம்ம புதுசாக இருந்துக்கிறோம்னா நம்ம கைடன்ஸ், நம்ம ஒரு 2 வருஷம் அந்த ஊர்லேயே இருந்துட்டோம்னா நம்ம அனுபவசாலியாக, நம்ம புதுசாக வர பசங்களுக்கும் நம்ம அதை கரெக்டான கைடன்ஸை கொடுக்கலாம். ஸோ அதனால் வந்து பசங்களை வந்து ஜென்ஜி ஜென்ரேஷனில் இந்த வேலைக்கு போங்க, விருதுநகர் மாவட்டத்திலே இருங்க, தூத்துக்குடி மாவட்டத்திலே இருங்க அப்படின்னு கைட் பண்ணுறதை விட உலகம் முழுவதும் போயிட்டு வாங்க அப்படின்ற அந்த ஒரு இதுவை ப்ராட் மைண்டடாக அந்த பேரண்ட்ஸ் அவங்க பசங்களை கைட் பண்ணுன்றது தான் என்னோட வேண்டுகோள் இதில்.
சூப்பர் சார். ஏன்னா ஒரு சைடு வந்து ஆஸ்பிரேஷன் சேலஞ்சாக பார்க்குறோம். அதாவது நாங்கள் வந்து லைஃப்பில் இதுவாக ஆகணும் அப்படின்ற ஒரு ஆம்பிஷன் வந்து இப்போ குறைஞ்சிட்டே இருக்குது. ஏன்னா இப்போதைக்கு இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன், எனக்கு இம்மீடியட்டாக எனக்கு வந்து என் குடும்ப சூழ்நிலைனால எனக்கு சம்பளம் வேணும், சம்பளம் உயர்வாக வேணும். இப்போ வந்து ஒரு டெலிவரியில் வந்து நான் வந்து என்னால் ஒரு ஃபுட் டெலிவரி எக்ஸிக்யூட்டிவாக இருந்து என்னால் ஒரு 25,000 30,000 வரைக்கும் சம்பாதிக்க முடியுதுன்னா அது இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன். நீங்கள் சொன்ன மாதிரி உடலோட தேய்மானத்தெல்லாம் கன்சிடர் பண்ணாமல் இப்போதைக்கு நம்மளோட ஃபேமிலிக்கு உழைக்கும் போது கரியர் க்ரோத் இல்லை. ஸோ இந்த டைமில் நீங்கள் வந்து டாடா மோட்டார்ஸில் இருக்கீங்க, வால்வோவில் ஜாயின் பண்ணுறீங்க. வால்வோவில் இருந்துட்டு நீங்கள் பார்ட் டைமில் எம்ஐடி குரோம்பேட்டில் பிடெக் ஜாயின் பண்ணுறீங்க. ஸோ பிடெக்கோட சிலபஸ் இஸ் லைக் ஹியூமங்கஸ். அது உங்களால் ஃபுல் டைமில் இருந்தாலே இட்ஸ் ஹைலி சேலஞ்சிங் டு ஸ்டடி. அதே மாதிரி ஒரு சைடில் டெக்னீஷியன் ட்ரைனிங்கும் போது உங்களோட ஒர்க் லோடு பயங்கரமாக இருக்குது. ஏன்னா எல்லாமே மேனுவலாக நீங்கள் ஒர்க் பண்ணுறது. ஸோ பாடி டயர்ட் ஆயிரும். இது முடிச்சுட்டு ஈவினிங் எப்படி நீங்கள் எம்ஐடிலையும் இன்ஜினியரிங் படிச்சிங்க? அது நான் நினச்சிருக்கிறது தட் வாஸ் த டஃபஸ்ட் டைம் இன் மை லைஃப்னு நான் நினைப்பேன் சம்டைம்ஸ். ஏன்னா அது வந்து நீங்கள் ஒர்க் பண்ணிவிட்டு நீங்கள் சொல்கிறது கரெக்ட். ஏன்னா காலையில் நம்ம வந்து 5 மணிக்கு நம்ம 5-5:30 மணிக்கு நம்ம எழுந்தால் தான் எல்லாருமே சொல்கிறாங்க இப்போ 3:45 எழுந்துக்கணும், 4:30 மணிக்கெலாம் எழுந்துக்கணும். அந்த 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 மார்னிங் ஏர்லி மார்னிங் எழுந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும், மெடிடேஷன்லாம் பண்ணலாம் அந்த மாதிரிலாம் இப்போ சொல்கிறாங்க. அப்போல்லாம் வந்து இப்போது அந்த மாதிரி டைமில் வந்து நம்ம நைட்டு வேலை முடிச்சுட்டு படிச்சுட்டு வந்து நைட்டு தான் படுப்போம். ஸோ அந்த டயர்ட்னஸே நம்மளால் இது பண்ணிக்க முடியாது. பட் இருந்தாலும் வந்து அந்த உடல் உழைப்பு இதெல்லாம் பார்க்கும்போது அந்த வேலையும் செஞ்சுக்கிட்டு இந்த வேலையும் செஞ்சுக்கிட்டு தான் இருந்தோம். இனிஷியலாக நம்ம வந்து ஒரு ஃபஸ்ட்டு செமஸ்டர் படிக்கிற வரைக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப டஃப்பாக இருந்தது. என்ன பிரச்சனைனா என்கிட்ட 2 வீலர் கூட கிடையாது. ஓகே. அப்போ ஜேர்னி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பஸ் பிடிச்சி தான் போகணும். ஆக்சுவலாக இப்போ நான் பூந்தமல்லியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா பூந்தமல்லியிலேருந்து பஸ் பிடிச்சி குரோம்பேட் போகணும் எம்ஐடிக்கு. அப்போ போய் காலேஜில் போய் 6:30 போய் அட்டண்டன்ஸ். ஸோ அப்போ நான் ஜாயின் பண்ணணும். 2 பீரியட் 3 பீரியட் எடுப்பாங்க அப்படின்னா அந்த 2 பீரியட்லேயே கரெக்டாக அட்டன் பண்ணணும். ஸோ அதை அட்டன் பண்ணி முடிச்சுட்டு மறுபடியும் 9-9:15 தான் நம்ம வெளியே வரும். மறுபடியும் பஸ் பிடிச்சி லாஸ்ட் பஸ் இருக்கும். ஆக்சுவலாக அப்போ அந்த லாஸ்ட் பஸ் பிடிச்சி தான் பூந்தமல்லி வந்து சேரணும். நான் வந்து சேரும்போதே மணி 10:30 மணி ஆகிடும். அப்போ நான் வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் சாப்பிட்டு அப்புறம் தான் ஏதாவது ஹோம்ஒர்க் இருந்தால் அது வேறு பண்ணணும். அதை பண்ணிட்டு மறுபடியும் காலையில் தயாராகணும் ஆக்சுவலாக வேலைக்கு. ஸோ இது வந்து ரொம்ப டஃப்பாக தான் இருந்தது. ஒரு 6 மாதம் ரொம்ப டஃப்பாக இருந்தது. அதுக்கப்புறம்லாம் என் கூட ஃப்ரெண்ட்ஸ் ஜாயின் பண்ணிட்டாங்க. நிறைய பேர் 2 வீலர் எடுத்துகிட்டு வந்தாங்க. அவங்க வீடு பக்கத்துலேயே இருந்தது. ஸோ அப்போ அவங்களோடய வர ஆரம்பித்தோம். ஸோ இந்த மாதிரிலாம் வர ஸோ ஓரளவுக்கு நமக்கு ஈஸியாக இருந்தது. அதே மாதிரி கிளாஸஸில் வந்து எனக்கு எக்ஸாம் எழுதுறதுலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஏன்னா நான் வந்து ஹேண்ட்ஸ் ஆன் ஒர்க் பண்ணதுனால எனக்கு ஒரு டெக்னாலஜி என்னென்னா நான் போய் தியரியாக படிக்கணும்னு அவசியமே கிடையாது. இப்போ எல்லாம் ஒரு டிஃபரன்ஷியல் காம்போனன்ட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு கியர் பாக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா எப்படி ஒர்க் ஆகும். ஏன்னா நான் பிரித்து அதை அசம்பிள் பண்ணுற ஆள். ஸோ அப்படின்னும் போது அதில் எல்லாமே எனக்கு நூக் அண்ட் கார்னர் தெரியும். ஒரு சிங்க்ரனைசர் ரிங்னா என்ன, ஒரு கியர் பாக்ஸில் எப்படி ப்ளே அட்ஜஸ்ட் பண்ணுறது, எப்படி டிஃபரன்ஷியலில் த்ரஸ்ட் பேட் அட்ஜஸ்ட்மெண்ட் எப்படி பண்ணுறது, ஒரு இன்ஜினில் எப்படி டைமிங் செட் பண்ணுறது, எல்லாமே நான் கூட இருந்து கண் கூட பார்க்குறதுனால எனக்கு அப்படியே அந்த ப்ராக்டிக்கலாக தான் அப்படியே எழுதுவேன். ஸோ புக்கில் இருக்கிறது எழுதவே மாட்டேன். ஓகே. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா ஐ கெட் வெரி குட் பர்சன்டேஜ் இந்த மார்க்ஸில் நல்ல மார்க்ஸ் கிடைச்சது ஆக்சுவலாக. ஸோ இதுலேயே நான் எனக்கு அந்த 3.5 இயர்ஸ் வந்து எனக்கு ரொம்ப ஆனால் நான் 3.5 இயர்ஸ் முடிக்கும்பொழுது இந்த நம்ம இதுக்கப்புறம் பார்ட் டைம்ன்ற ஒரு இது எடுக்கக்கூடாதுன்ற ஒரு முடிவோடு தான் நான் வெளியே வந்தேன். ஏன்னா அவ்வளோ டஃப்பாக இருந்தது உண்மையிலேயே அந்த ஜேர்னி. பட் ஆனால் அதுக்கப்புறம் அது கிடைச்ச பலன்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பர். எக்ஸாக்ட்லி. அந்த ரெஸ்பெக்ட்ஸ் டு யுவர் ஹார்ட் ஒர்க் சார். ஏன்னா இட்ஸ் நாட் ஈஸி வாட் யூ ஹவ் டன். ஸோ இது வந்து மற்ற மாணவர்களுக்கு இது ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்குன்ற நம்பிக்கையில் தான் ஐ ஹவ் போஸ்டட் திஸ் கொஷின். ஸோ இப்போ அங்கேருந்து பிடெக் முடிச்சதுக்கப்புறம் யூ ஆர் கெட்டிங் பிளேஸ்ட் இன் டு ரெப்யூட்டட் கம்பெனிஸ், ஹுண்டாய். அங்கேருந்து உங்களோட ஜேர்னி அப்படியே போய் அசுர வளர்ச்சி அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஏன்னா அங்கேருந்து டுவர்ட்ஸ் பிஎம்டபிள்யூலேருந்து நீங்கள் டெஸ்லா போன ஜேர்னி. ஸோ இந்த பாகத்தை வந்து கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கணும் சார். ஸோ ஹுண்டாயிலேருந்து இப்போ வந்து ஹுண்டாய்க்கு நம்ம சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் ட்ரைனிங்கில். ஆனால் நீங்கள் அந்த டைமில் ஹுண்டாயில் ஜாயின் பண்ணும்போது எப்படி இருந்தது, அங்கே கற்றுக்கிட்ட வேல்யூ என்ன, அங்கேருந்து டுவர்ட்ஸ் உங்கள் ஜர்னி மட்டும் சொல்லுங்கள். கண்டிப்பாக. ஆக்சுவலாக ஹுண்டாயில் வந்து எனக்கு ஜாப் கிடைச்சதே வந்து என்னோட டிப்ளமோவில் பாண்டியன் சொல்லிட்டு என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு தான். அவங்க எல்லாம் படிச்சுட்டு இருந்தோம். ஸோ பாண்டியன் தான் ரெஃபர் பண்ணார். ஒரு நாள் கால் பண்ணார், காசி இந்த மாதிரி டீலர் ட்ரைனிங்க்கு டெக்னிக்கல் ட்ரெயினர் பார்த்துட்ருக்காங்க ஹுண்டாயில். ஸோ ஆர் யூ இன்ட்ரெஸ்டட் டு ஜாயின் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எஸ், ஐ எம் இன்ட்ரெஸ்டட் டு ஜாயின். ஏன்னா அப்போ வந்து நான் ஐ வாஸ் ஒர்க்கிங் இன் காம்போனன்ட் மேனுஃபேக்சரிங், சின்ன ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ பார்ட் டைமும் படிச்சுட்டு இருந்தேன். ஸோ அப்போ ஓகே இது மாதிரி கிடைச்சா நல்லாயிருக்கும்ட்டு ஸோ நான் ஹுண்டாயில் ஜாயின் பண்ணேன். ஸோ ஹுண்டாயில் ஜாயின் பண்ணும்போது
என்னை இன்டர்வியூ பண்ணவரே ஒரு எம்ஐடி, அதாவது மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் என்னோட சீனியர் அவர். ஸோ ராஜேஷ்னு சொல்லிட்டு. ஸோ ஹி இன்டர்வியூட் மீ. அப்புறம் ரவீந்திரன் ஒருத்தவங்க இருந்தாங்க. ஸோ ஹி வாஸ் அ ரிட்டையர்ட் ஏர்ஃபோர்ஸ் பர்சன் அண்ட் ஹி வாஸ் அ டெக்னிக்கல் ட்ரெயினர். ஸோ அவங்க தான் என்னை இன்டர்வியூ பண்ணாங்க. ஸோ அவங்க இன்டர்வியூ பண்ணி என்னை பார்த்தோன்னே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. நான் எம்பிஎல் ஹுண்டாயில் டீலர்ஷிப்பில் கொஞ்ச நாள் இருந்தேன், வாரண்ட்டி இன்சார்ஜாக இருந்தேன். ஸோ அவங்க அந்த வாரண்ட்டி இன்சார்ஜாக இருக்கும்போது நான் ட்ரைனிங் அந்த இடத்துக்கே போயிருக்கேன். ஸோ அப்போ அதனால் அவங்க என்னை பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சி போச்சு. ஓ, நீங்கள் ஏற்கனவே வந்தவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே எனக்கு வந்து அந்த எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் டயக்ராம்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லிட்டாங்க. எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. இமீடியட்டாக ஓகே, யூ ஒர்க் இன் டீலர்ஷிப், ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அண்ட் எம்ஐடியில் படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ போய் கரெக்டான ஆளுன்னு சொல்லி என்னை எடுத்துட்டாங்க. ஸோ தென் ஹியூண்டாயில் நான் வந்து 2005 ஜாயின் பண்ணி 2011-12 வரைக்கும் நான் ஒர்க் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஸோ நிறைய சந்தோஷம், நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். நான் வேர்ல்ட் ஸ்கில் ஒலிம்பிக்ஸ் ஹியூண்டாயில் கற்றுக் கொடுத்ததுக்கு நான் கோச்சாக இருந்தேன். ஸோ 3 சீசன்ஸில் நான் கோச்சாக இருந்து நிறைய பிள்ளைகள் பசங்களை வந்து டெக்னீஷியன்ஸை வந்து ட்ரெயின் பண்ணி அவங்கள கொரியா காமிச்சு அவங்க மெடல் வாங்கிட்டு வந்தாங்க. அதில் நிறைய பேர் இன்ஸ்பிரேஷனாக என்ன மாதிரியே வந்து பார்ட் டைம் படித்து அவங்க ஐடிஐ முடிச்சுட்டு வந்திருப்பாங்க, டிப்ளமோவும் படித்து பார்ட் டைமும் படித்து இன்றைக்கி பெரிய பெரிய ஓஇஎம்ஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க இன்றைக்கும். அதே மாதிரி ஹியூண்டாயில் டெக்னிக்கல் சப்போர்ட் நாங்கள் க்ரியேட் பண்ணோம். அப்போ டெக்னிக்கல் சப்போர்ட் டீம் இல்லை, அப்போ நாங்கள் க்ரியேட் பண்ணோம். அதே மாதிரி ஆன் ஜாப் ட்ரைனிங்ஸ் நிறைய நான் சவுத் ரீஜன் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணேன். எந்த டீலர்ஸ் ஆரம்பித்தாலும் I used to go to the dealership and train the people, train the technicians. ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிது. ஸோ இது பார்ட் டைம் படிச்சுக்கிட்டே இந்த ஒர்க்கும் முடிச்சு அதையும் நான் கம்ப்ளீட் பண்ணேன். ஸோ இந்த ஹுண்டை ஜேர்னியும் எனக்கு நல்லபடியாக போச்சு ஆக்சுவலாக. ஸோ சார், வேர்ல்ட் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ நிறைய மாணவர்களுக்கு வந்து அதாவது ஸ்கில்ஸில் வந்து ஒரு ஒலிம்பிக் இருக்கா அப்படின்றது தெரியாது. ஸோ அதை பற்றி கொஞ்சம் அவேர்னஸ் வேணும். நீங்கள் எப்படி வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன நடக்க போகுது? இப்போ வந்து ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ரவுண்ட் முடிஞ்சதுக்கான ரிசல்ட்ஸ் வந்துருச்சு. கண்டிப்பாக நேற்று வந்து இந்த ரிசல்ட்ஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஸ்டேஜஸ் என்ன, எப்படி வந்து நம்ம இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ண முடியும் வேர்ல்ட் ஸ்கில்ஸ்? கண்டிப்பாக இது வந்து ஆட்டோமோட்டிவ் ஓஇஎம்ஸில் உலகத்தில் இருக்கிற எல்லா ஆட்டோமோட்டிவ் ஓஇஎம்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரர்ஸ். அவங்க எல்லாருமே இப்போ டெஸ்லா எடுத்துக்கிட்டிங்கன்னா BMW, மர்சிடிஸ், ஹியூண்டை, ஸோ டொயோட்டா தான் இந்த வேர்ல்டு ஸ்கில்ஸில் வந்து ஃபேண்டாஸ்டிக்காக பண்ணிகிட்ருக்காங்க இப்போ வரைக்குமே. ஏன்னா தேர் ஆல் 100 years old கம்பெனி. டொயோட்டா, BMWலாம் பார்த்தீங்கன்னா 100 வருஷம் கடந்துட்டாங்க. அப்போ அந்த அளவுக்கு அவங்க பிராண்டை வந்து இன்னும் 100 வருஷமாக அதை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க இந்த வேர்ல்ட் ஸ்கில்ஸ்ன்ற ஒரு காம்படிஷன் என்னென்னா, இப்போ எனி இண்டிவிஜுவல், நீங்கள் இந்த உலகத்தில் 826 கோடி மக்கள் இருக்காங்க இந்த உலகத்தில், எல்லாருக்குமே வந்து ஒரு திறமை இருக்குன்றதில் நம்ம கண்டிப்பாக நம்பிக்கை உண்டு. அதில் நம்ம 3 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து நாலேஜ், ஸ்கில் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். இது 3 நம்ம கற்றுக்கிட்டா தான் ஒருத்தவங்க வந்து ஒரு விஷயத்தில் காம்பிடென்ட்டாக ஆக முடியும்னு சொல்லுவாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து இன்றைக்கி டெக்னீஷியனாக நம்ம இருந்ததுனால தான் அது நாலேஜில் நம்ம அகாடமிக்கில் கற்றுக்கிட்டோம். இந்த டிப்ளமோவில், இன்ஜினியரிங்லலாம் அகாடமிக்கில் நாலேஜ் கற்றுக்கிட்டோம். இந்த ஸ்கில்லில் தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அங்கே இண்டஸ்ட்ரியில் போய் ஒர்க் பண்ணி ஹேண்ட்ஸ் ஆன் நம்ம டச் பண்ணி ஃபீல் பண்ணி, ஸோ அதில் நம்ம ஒர்க் பண்ணுறோம் எல்லாத்தையுமே. ஸோ அதை ஸ்கில்லில் கற்றுக்கிட்டோம். அப்போ நம்ம எக்ஸ்பீரியன்ஸும் நம்ம ஷேப் ஆகிட்டே இருக்குது. ஸோ இது 3 வரதுனால தான் வி ஆர் வெரி மச் காம்பிடென்ட் ஆன் திஸ் பர்டிகுலர் டாபிக் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த டாப்பிக்கில் ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா ஒரு சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட்னு சொல்கிறோம். இன்றைக்கி எஸ்எம்இன்னு சொல்கிறோம். இந்த எஸ்எம்இ கிட்ட கேளுங்க, ஹி வில் பி ரைட் பர்சன் டு ஆன்சர் த கொஸ்டின் அப்படின்றான். ஏன்னா அவங்ககிட்ட அந்த 3மே இருக்குது. ஹி ஹேஸ் அ நாலேஜ், ஹி ஹேஸ் அ ஸ்கில், ஹி ஹேஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ். அதனால தான் அவன் சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட்டாக சொல்கிறாங்க. சரி, இதை வந்து நம்ம கிரியேட் பண்ணுறதுக்கு தான் இந்த வேர்ல்ட் ஸ்கில்ஸ் அப்படின்றத கொண்டு வராங்க, வேர்ல்ட் ஸ்கில் ஒலிம்பிக்ஸ் அப்படின்ட்டு. ஸோ இது வந்து வேர் ஐ எம் இந்தியாவில் நான் வந்து எல்லாத்தையும் திறமையை கற்றுக்கிட்டேன். ஆனால் அதே நான் ஜெர்மனிக்கு போனால் ஜெர்மன் சொல்கிறாங்க, ஓகே ஈவன் தோ யூ ஹேவ் 20 years 25 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், யூ ஆர் ஸ்டார்டிங் ஃப்ரம் 0 அப்படி தான் சொல்லுவாங்க அவங்க. ஏன்னா அவங்களோட கல்ச்சருக்கு நம்ம அடாப்ட் ஆகலை. ஏன்னா ஸ்டில் அவர் பெஞ்ச் மார்க் வந்து நம்ம கீழே இருப்போம், அவன் மேலே இருப்போம். ஸோ அப்போ அவங்களுக்கு ஈக்குவலாக நம்ம காம்பீட் பண்ணுறதுக்கு தான் இந்த வேர்ல்ட் ஸ்கில் ஒலிம்பிக்ஸ். ஸோ இது எல்லா ஆட்டோமோட்டிவ் ஓஇஎம்ஸில் இருக்க டெக்னீஷியனும் அங்கே போய் அவன் ஒரு வேலையை செய்யும்போது இவனும் அந்த வேலையை செய்யும்போது ஸோ எந்த அளவுக்கு ஈக்குவலாக அவங்க இருக்காங்க, இந்தியா எந்த இடத்துல இருக்குது, ஜெர்மனி எந்த இடத்துல இருக்காங்க, சைனா எந்த இடத்துல இருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த வேர்ல்ட் ஸ்கில் ஒலிம்பிக்ஸ். இதை வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷமாகவே இதை பண்ணிட்டு தான் இருக்காங்க எல்லாத்துலேயும். ஸோ எனக்கு என்ன ரொம்ப சந்தோஷமான விஷயம்னா, நான் ஹியூண்டாயில் இதை கற்றுக்கிட்டேன். ஒரு அசஸ்மெண்ட் எப்படி பண்ணணும், ஒரு டெக்னீஷியனை எப்படி ட்ரெயின் பண்ணணும், அவங்களுக்கு என்ன SOPs ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ராசஸ் என்ன, ஒரு வேலையை செய்கிறதுக்கு என்ன டூல்ஸை யூஸ் பண்ணணும், என்ன எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணணும், என்ன சேஃப்டி மெஷர்ஸை ஃபாலோ பண்ணணும், இது எல்லாமே அந்த வேர்ல்ட் ஸ்கில்ஸில் அவங்க கற்றுக் கொடுப்பாங்க. ஸோ இதில் வந்து அவங்க நிறைய திறமையை வளர்த்துக்கலாம். அதே மாதிரி அந்த பெஞ்ச் மார்க் நம்ம கற்றுக்க முடியும். இன்றைக்கி வேர்ல்ட் ஸ்கில்ஸில் போயிட்டு வந்த ஹியூண்டாயில் பசங்க எல்லாருமே தே ஆர் ஆல் இன் த டாப் மோஸ்ட் பொசிஷன். இந்த இன்டர்வியூ நீங்கள் பார்த்துட்டு அவங்களும் பார்க்கலாம். ரெனோவில் தே ஆர் ஆல் ஒர்க்கிங் இன் ரெனோ இந்தியாவில்.
தேர் ஒர்க்கிங் இன் நிசான், தேர் ஒர்க்கிங் இன் டொயோட்டா, தேர் ஒர்க்கிங் இன் VW குரூப், ஆடியில் இருக்காங்க. என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டே வந்து இஸ் ஒர்க்கிங் இன் போர்ஷாவில் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வேறு டிவிஷன் BMW இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்காங்க ஆக்சுவலாக. ஸோ இந்த வேர்ல்ட் ஸ்கில்ஸ் வந்து இந்த காம்படிஷனில் கண்டிப்பாக இந்த தமிழக மக்களுக்கு இது போய் சேரணும். இந்த 8 கோடி மக்கள் இருக்காங்க, யோசிச்சு பாருங்கள். இந்த ஏஜ் குரூப் ஆஃப் 15 to 30 இயர்ஸ் அந்த ஓல்டு இந்த ஏஜ் குரூப்புக்கு இந்த வேர்ல்ட் ஸ்கில்ஸ்ன்ற காம்படிஷன் கண்டிப்பாக தெரியணும். அதில் 68 செக்டர்ஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் இருக்குது. அவங்க எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணணும். நான் பார்க்குறேன் இதில் ரிஜிஸ்ட்ரேஷன் பாருங்கள், 58,000 பேர் தான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஓகே, அப்போ 8 கோடியில் 58,000 பேர்ன்றது ரொம்ப கம்மி. அதுலேயும் அடுத்த லெவல் போகும்போது நான் பார்க்குறேன், நேற்று ரிசல்ட் வந்து அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 10% தான் அதில் பாஸே ஆகிருக்காங்க. ஸோ அப்போ பார்த்துக்கோங்க, இப்போ எவ்வளோ வந்து அந்த அவேர்னஸ் அந்த அளவுக்கு அவங்களுக்கு போகலன்றது தான் இது. ஸோ இந்த வேர்ல்ட் ஸ்கில்ஸ் எவ்ரி 2 இயர்ஸ் நடக்கும். இப்போ அடுத்த வருஷம் ஷாங்காயில் நடக்க போகுது, செப்டம்பர் 2026. அதுக்கப்புறம் 2028 அனதர் ஒரு வென்யூவில் நடக்கும். மேபி அது இந்தியாவாக இருந்தால் இட் வில் பி ஃபண்டாஸ்டிக். இப்போ தான் காமன்வெல்த் கேம்ஸ் வந்து 2030 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்தியாவில். அதே மாதிரி ஒலிம்பிக்ஸ் 2036 இந்தியா இஸ் கோயிங் டு பி ஹோஸ்ட். அதே மாதிரி இந்த வேர்ல்ட் ஸ்கில்ஸும் வந்து இந்தியா ஷுட் பி த ஹோஸ்ட் ஒன் டே அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். ஸோ இப்போ வந்து யூ ஹவ் பீன் இன்வைட்டட் அஸ் a jury member for the வேர்ல்ட் ஸ்கில்ஸ்ன்றதும் இப்போ ரீசெண்ட் நியூஸ்ன்னு நினைக்கிறேன். அப்சல்யூட்லிங்க, அப்சல்யூட்லி. நான் லியோன் ஃப்ரான்ஸ்லேயும் I was a jury member. I mean, I was a coach. Okay. And அது மாதிரி 2-3 சீசன்ஸில் அபுதாபி we sent some people. And கசான் ரஷ்யாவில் நடந்தது, அங்கேயும் வந்து we trained the people and sent them. ஸோ இந்த மாதிரி ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் அட்லீஸ்ட் இந்த ஒரு ப்ரிவிலேஜ் எனக்கு கிடச்சிது. ஸோ ஏன்னா நான் ஏற்கனவே ஹியூண்டாயிலேருந்து என்னோட ஜேர்னி ஸ்டார்ட் ஆகும்போது அந்த வேர்ல்ட் ஸ்கில்ஸில் இருந்ததாலும் BMWலையும் ஐ வாஸ் அ இந்தியா கோச்சாக இருந்ததுனாலையும் இந்த வாய்ப்பு எனக்கு கிடச்சிது. ஆக்சுவலாக உண்மையிலேயே தேங்க்ஸ் டு த OEMs who given me an experience அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ யூஸ்வலாக 4-வீலர்லேருந்து OEMலேருந்து ப்ரீமியம் இதில் தான் போய் ஜாயின் பண்ணுவாங்க, நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும் அப்படின்னும் போது. ஸோ வாட் பேஷன் ட்ரோவ் யூ டுவர்ட்ஸ் ராயல் என்ஃபீல்ட் 2-வீலர் OEMக்கு? ஓகே, ஸோ ஆக்சுவலாக இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ராயல் என்ஃபீல்டோடைய அந்த ஒரு வெஹிக்கிளுடைய மாஸ்குலின் லுக்கு இன்றைக்கும் அந்த ஒரு கிரேசி. ஆக்சுவலாக எல்லா யங்ஸ்டர்ஸ்க்குமே ஒரு கிரேசி. நான் வந்து ஒரு தண்டர் பேர்ட் வாங்கணும், நான் ஒரு அந்த டெசர்ட் ஸ்டார்மில் வெஹிக்கிளில் போகணும், ஒரு 500cc அந்த மாதிரி எல்லாருக்குமே இருக்கும் பேஷனு. ஸோ எனக்கும் அந்த பேஷன் இருந்தது. ஏன்னா நான் வந்து ஆக்சுவலாக கமர்ஷியல் வெஹிக்கிளில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், அதுக்கப்புறம் 4-வீலர்ஸ்லேயும் ஒர்க் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் இப்போ நான் 2-வீலர்ஸ் தான் அந்த செக்மெண்ட்டில் இன்னும் ஒர்க் பண்ணலன்ற ஒரு எப்பவுமே ஒரு உள்ளுக்குள்ளே இதுவாக இருந்தது. ஸோ அப்போ ஐ காட் சம் ஆஃபர் இந்த மாதிரி. ஸோ இப்போ ராயல் என்ஃபீல்டில் கிடச்சிது. ஸோ ஐ வாஸ் ஹேண்ட்லிங் தி சவுத் அண்ட் வெஸ்ட் ரீஜியனுக்கு ஒரு ட்ரைனிங் ஹெட்டாக என்ன எடுக்கிறாங்க. ஓகே, ஸோ தென் இட் இஸ் அ குட் ப்ரொஃபைல் ஆல்சோ. அண்ட் ஐ எம் ரிப்போர்ட்டிங் டு கணபதி ராமன் சொல்லிட்டு அவங்க JCBயில் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ரிப்போர்ட்டிங். அண்ட் ஹி ரிப்போர்ட்ஸ் டு ஷாஜி கோஷின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஹி வாஸ் அ சீனியர் வைஸ் பிரசிடென்ட். ஸோ இது நல்ல ப்ரொஃபைல் எனக்கு கிடச்சிது. ஸோ அது இல்லாமல் மெயினாக ஜாயின் பண்ணது வந்து அந்த புல்லட் ஓட்ட கற்றுக்கணும் அப்படின்றது ஒரு இது. ஏன்னா அந்த புல்லட்ன்றது ஒரு பெரிய பேஷன். ஸோ அது மாதிரி ஐ காட் புல்லட் 500 வெஹிக்கிள் அது எனக்கு கிடச்சிது. ஸோ ஆஸ் அ ட்ரைனிங் ஹெட்டாக. அது எந்த இயர் சார் மேனுஃபேக்சர்? 2011 அந்த டைமில் தான். ஸோ இட்ஸ் அ நியூ வெஹிக்கிள். தே கிவன் மீ ஃபார் த எம்ப்ளாயிக்கு அவங்க கொடுப்பாங்க இல்லையா. ஸோ அதில் நான் யூஸ் பண்ணிட்டேன். ஏன்னா ஆக்சுவலாக வந்து அந்த வெஹிக்கிள் பொறுத்த வரைக்கும், ராயல் என்ஃபீல்ட்லாம் பொறுத்த வரைக்கும் தெர் இஸ் நோ ஸ்பெஷல் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் நீங்கள் பார்க்கவே முடியாது. ஆக்சுவலாக கஸ்டமர்ஸ் ஆர் த டெஸ்டிமோனி அது சொல்லுவாங்க, அந்த வேர்ட் ஆஃப் மவுத். அதில் தான் அந்த வெஹிக்கிள் சேல்ஸ் ஆகிட்டுருக்கு இன்னமும். அதனால் வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம அந்த வெஹிக்கிளை வந்து நம்ம ட்ரைவ் பண்ணுறோமோ அப்போ தான் அதை பற்றி தெரிஞ்சுக்க முடியும் நம்ம. ஸோ அப்போ வந்து பீப்புள் ஆர் வெரி எமோஷன் ஆன் திஸ் பர்டிகுலர் பிராண்ட். ஏன்னா நான் கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராம்லாம் நான் கண்டக்ட் பண்ணியிருக்கேன். அதில் சில கஸ்டமர்ஸ்லாம் அவ்வளோ அதாவது ரொம்ப அதாவது டு த பாயிண்ட் இருப்பாங்க, ரொம்ப க்ளீன்லினஸ் பர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ணிடுவாங்க வெஹிக்கிளில். சில பேர்லாம் வந்து அந்த பேஷனேட்டாக அந்த பெட்ரூம்லலாம் வச்சுட்டு இருப்பாங்க, அதுக்கு ஒரு பெரிய இதெல்லாம் போட்டு அது மாதிரிலாம் இருப்பாங்க ராயல் என்ஃபீல்டில். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஒரு க்யூரியஸாக இருந்தது, ஒரு பிராண்ட் மேலே இவ்வளோ ஒரு வெறி இருக்குமா ஒருத்தருக்கு அப்படின்றதுலாம் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ நிறைய கற்றுக்கிட்டேன் அந்த ராயல் என்ஃபீல்டில். பட் வெரி வெரி ஷார்ட் டைம் அங்கே ஜேர்னி ராயல் என்ஃபீல்டில். சார், மூவிங் ஹெட் ராயல் என்ஃபீல்ட்லேருந்து அகெயின் இன்டு ப்ரீமியம் மோஸ்ட் OEM BMWக்குள்ளே ஒரு குளோபல் கோச்சாக என்ட்ராறீங்க, வாஸ் அ குளோபல் ட்ரெயினர். ஸோ ஹவ் வாஸ் யூர் ஜர்னி தேர் அண்ட் வாட் என்ன அங்கே கற்றுக்கிட்டீங்க? அது எப்படி உங்களை அடுத்த படிக்கு டுவர்ட்ஸ் ஆம்ஸ்டர்டாமுக்கு போக வழிவகுது?
யா ஸோ பிஎம்டபிள்யூ ஜேர்னி வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபேக்ட் ராயல் என்ஃபீல்டு இருக்கும்போதே எனக்கு அதுவும் கிடச்சிது. இந்த ஹெட் கவுண்ட் அப்ரூவல்லாம் கிடைக்கல, அந்த ஒரு டிலே ஜெர்மனிலேருந்து பெரிய ப்ராசஸ் அது ஆக்சுவலாக. ஏன்னா ஐம் மூவிங் டு கொரியன் கம்பெனி டு ராயல் என்ஃபீல்டு இந்தியன் கம்பெனி அண்ட் ஃப்ரம் இந்தியன் கம்பெனி அகெயின் மூவிங் டு ஜெர்மன் கம்பெனிஸ்ன்னும் போது அது பெரிய ஒரு ப்ராசஸ் அது. ஸோ பிஎம்டபிள்யூவில் மை ஓல்ட் கொலீக்ஸ் ஹூ ஒர்க்ட் இன் Hyundai, so okay. they are working there. So அவங்க தான் வந்து they pulled me, Kashi, why don't you come to BMW? So அதனால் BMWல I joined as a technical training manager. So I was heading the entire India. So அது ஹியூண்டாயில் இருக்கும்போது I was handling South Regional Training Center பார்த்துருந்தேன், South Region பார்த்துருந்தேன். ராயல் என்ஃபீல்டில் I moved for South and West Region ரெண்டும் பார்த்துட்டேன். ஸோ BMWல I was handling the entire nation. ஸோ entire nations they have got like 50+ dealers இருப்பாங்க. And BMW and Mini both the brands வந்து நம்ம BMW குரூப்னு சொல்லுவாங்க. இது ரெண்டு பிராண்டும் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அதில் வந்து they have built 2.2 acres of landல ஒரு ஸ்டேட் ஆஃப் த ஆர்ட் ட்ரைனிங் சென்டர் பில்ட் பண்ணாங்க குருகாவில் செக்டர் 75ல. ஸோ தென் ஐ வாஸ் த பார்ட் ஆஃப் பில்டிங் த ட்ரைனிங் சென்டர். எல்லா ப்ராக்டிக்கல் யூனிட்ஸ் எல்லாம் செட் பண்ணுறது, ட்ரைனிங் கிளாஸ் ரூம் செட் பண்ணுறது, எக்யூப்மெண்ட் செட் பண்ணுறது, இது எல்லாமே ஒரு பெரிய ஒரு சேலஞ்சாக எங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்தது. ஸோ இட் வாஸ் அ ஃபென்டாஸ்டிக் சேலஞ்ச். ஸோ என்ன ஒரு பிஎம்டபிள்யூக்கும் இதுக்கு முன்னாடி இருந்ததுக்கும் பெரிய இதுன்னா, ஸோ ஐ லேர்ன் ரியலி a lot of things actually. So in terms of branding, BMW is the biggest brand in the world. அவங்க 100 years old company also. அந்த இடத்துல எனக்கு ஒரு வேலை கிடச்சிருக்கு அப்படின்றத நான் நல்லா பயன்படுத்திக்கணும். ஸோ மை மென்டர் வாஸ் தேர் ஆக்சுவலி, ஸ்ரீ தீபக் அரோரான்னு சொல்லிட்டு, மிஸ்டர் ஷர்தேந்து சதுர்வேதி, மிஸ்டர் அபிஷார் பந்தன். ஸோ தேர் ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஆஸ் வெல் as they are all my mentors. ஸோ நிறைய எனக்கு இன்புட்ஸ் கிடச்சிது. the way I speak, the way I dress, the way I conduct trainings, எல்லாத்தையுமே அவங்க வந்து I groomed myself. ஒவ்வொரு ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸும் வந்து I learned a lot. ஒவ்வொரு ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸும் இட்ஸ் லைக் a ஸ்டெப் மாதிரி, ஸ்டெப் 1 2 3 அந்த மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி நிறைய லேர்ன் பண்ணிக்கிட்டேன் பிஎம்டபிள்யூவில். இட் வாஸ் ஆல்மோஸ்ட் லைக் 7 years of journey. ஓகே. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒன்ஸ் ஐ எம் வெரி கான்ஃபிடென்ட் அப்படின்னும் போது then they given me a chance to go for a high voltage trainer. ஏன்னா அப்போ தான் அந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் 2016-17 தான் நியூவாக வருது இந்தியாவுக்கு. ஸோ அப்போ வந்து ஹைப்ரிட் வெஹிக்கிள்ஸ் இருந்து, பிளக்-இன் ஹைப்ரிட் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இருந்து 7 சீரீஸில் 5 சீரீஸ்லாம். ஸோ அதுக்கப்புறம் பியூர் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வரப்போகுது ஃபியூச்சர்லன்னும் போது, ஸோ they have created a strategy, electrification of India, electrification of BMW brand. அந்த ஸ்ட்ராட்டஜிலாம் I was the part of that. So I went for Germany. I learned high voltage trainer. அதெல்லாம் கற்றுக்கிட்டேன். ஸோ தட் வாஸ் அ ஃபென்டாஸ்டிக் லேர்னிங். அப்போ தான் வந்து ஐ கனெக்டட் வித் ASDC, ஆட்டோமோட்டிவ் ஸ்கில் டெவலப்மெண்ட் கவுன்சில். அவங்களுக்கு அந்த வேர்ல்ட் ஸ்கில்ஸ்லாம் கனெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து ஐ வாஸ் ஜூரி அண்ட் ஐ கிவன் லாட் ஆஃப் கரிக்குலம் அண்ட் ட்ரைனிங் மெட்டீரியல்ஸ், கார்ஸ், டிரான்ஸ்மிஷன்ஸ், மோட்டர், பேட்டரி, இதெல்லாம் அவங்க நம்ம ASDCக்கு நிறைய நம்ம we gifted them. So we gifted and I attended expert meetings attend பண்ணேன். I given lot of inputs to them. Why don't you develop this, why don't we develop that? அந்த மாதிரிலாம் நம்ம நிறைய இன்புட்ஸ் அப்போ நம்ம கொடுத்தோம் அவங்களுக்குலாம் ஆக்சுவலாக. ஸோ ஓவராலாக BMW ஜேர்னி I can say that I groomed well. I learned as a technical trainer-ஆக நான் லேர்ன் பண்ணிக்கிட்டேன் நிறைய. அதே மாதிரி எனக்கு நிறைய ஜெர்மனியில் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது. ஐ வெண்ட் அட்டெண்டட் வேரியஸ் ப்ராஜெக்ட்ஸ். ஒரு திங்க் மேக் ஸ்டார்ட்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் ஐ அட்டெண்டட் 3 seasons ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் ஆக்சுவலாக. ஸோ இதில் வந்து எனக்கு I have a chance to work with Paramount Pictures. நீங்கள் மிஷன் இம்பாசிபிள் மூவிலாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மூவிலாம் நம்ம வந்து ஜஸ்ட் வீடியோவில் தான் பார்த்துருப்போம். இதில் எப்படி எடுக்கிறானுங்க அப்படின்ற அந்த ஒரு இது இருக்கும் எப்போயுமே. ஸோ இட் வாஸ் 3rd season. க்யூரியஸாக எனக்கு ஜெர்மனியில் அந்த ப்ராஜெக்ட் கிடச்சிது. ஸோ I have a chance to give my inputs to the creative director of Paramount Pictures. ஸோ அது MI7ல் அந்த மூவியில் வச்சு அந்த ஐநெக்ஸ்ட்னு ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் அது பண்ணாங்க. அந்த ப்ராஜெக்ட் அந்த வெஹிக்கிளை தி டிஸ்பிளேட் இன் மியூனிக் ஆட்டோ ஷோவில் டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. டாம் க்ரூஸை பார்த்துருக்கீங்களா? இல்லை அதான் அவங்க ஈத்தன் அந்த கேரக்டரில் வராங்க. ஸோ பட் இது வந்து எல்லாமே பேக் எண்டில் ஒர்க் பண்ணுறோம் நாங்கள் எல்லாருமே. ஸோ வி நெவர் gone to the movie spot அதெல்லாம். பட் ஆனால் நான் we provide the inputs to them. What kind of technology we can use in electric vehicle in which it has been never used by anybody in the world. அதனால தான். ஸோ அந்த மாதிரி ஒரு இன்புட்ஸ் தான் நம்ம கொடுக்குறோம் ஆக்சுவலாக. ஸோ ஐ திங்க் லாட் ஆஃப் பீப்புள் ஆர் தேர் அண்ட் there are 6-7 people in my team
ஜெர்மன் டீம் இருக்காங்க அதில். ஸோ அவங்களாம் சேர்ந்து தான் நாங்கள் பண்ணோம் அதே மாதிரி. ஸோ அதே மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணோம் நம்ம ஆட்டோமோட்டிவ் வெஹிக்கிளில் ஒரு இன்டீரியர் ப்ராஜெக்ட்ஸ் மாதிரி பண்ணோம். இன்டீரியர் கஸ்டமைசேஷன். ஒரு அட்டானமஸ் கார்ஸ் வரப்போகுது ஃபியூச்சரில் நம்ம பேசுகிறோம். ஸோ இன்டீரியர்ஸை வந்து நம்ம எப்படிலாம் டிசைன் பண்ணலாம், ஒரு 20-25 ப்ரோக்ராம்ஸ் பண்ணிடலாம் நம்ம வெஹிக்கிளில். ஃபார் எக்ஸாம்பிள் as soon as I reach airport அப்படின்னா, ஸோ the car will come to me and pick up me. Okay, and then how the interior should be in the car. When I sit in the car, maybe I want to do some gym or something. I can customize that inside the car. Okay, so music system. Exactly, yes, I can create that. Or I can create like a party, ஒரு 3-4 friends ஒன்றா சேரணும் அந்த மாதிரினா. ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கஸ்டமைசேஷன் ஆஃப் இன்டீரியர்ஸை நம்ம டிசைன் பண்ணி அதை ப்ரோட்டோடைப் பண்ணி வி டிஸ்பிளே டேட் ஆக்சுவலாக. ஸோ இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸு, ஸோ இதெல்லாம் சின்ன ப்ராஜெக்ட்ஸ் அலாங் வித் டெக்னிக்கல் யூனிவர்சிட்டி மியூனிக் ஸ்டூடெண்ட்ஸோடு நாங்கள் பண்ணோம். ஸோ வி ஆர் த மென்டர் அண்ட் தி ஸ்டூடெண்ட்ஸ் வில் டூ த ப்ரோட்டோடைப் அண்ட் வி ப்ரெசென்ட் இட் டு த போர்ட் மெம்பர் ஆஃப் BMW. ஸோ இந்த மாதிரி வாய்ப்பு எனக்கு பெரிய ஒரு வாய்ப்பாக கிடைச்சது ஆக்சுவலாக. இந்த பிளாட்ஃபார்மில் தான் நான் நிறைய லேர்ன் பண்ணிக்கிட்டேன். ஒரு சாதாரண ஒரு டெக்னிக்கல் ட்ரெயினராக இருந்து இதெல்லாமும் நான் லேர்ன் பண்ணிக்கிட்டதுனால தான். So it is very easy to move to Tesla Motors. Yeah. No wonder you got a ticket to Amsterdam, sir. No. So இந்தியாவில் வந்து சில நபர்கள் மட்டுமே ஹை வோல்டேஜ் சர்டிஃபைடு ட்ரெயினராக சர்டிஃபிகேட் வச்சுருக்காங்க. ஸோ அதில் நீங்களும் ஒன்று. ஸோ அங்கேருந்து யூ ஹவ் மூவ் டுவர்ட்ஸ் டெஸ்லா ஆம்ஸ்டர்டாம், யூ ஹவ் லெட் இந்தியா தேர். ஸோ அதை பற்றி உங்களோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் என்ட்ரிங் இன் டு டெஸ்லாவிலேருந்து. எஸ் டெஃபினட்டாக. ஏன்னா பிஎம்டபிள்யூலேருந்து நம்ம அப்போ வந்து 2017-18 வந்து உங்களுக்கு தெரியும் அந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் யார் பயனியரிங்காக இருக்காங்க அப்படின்னா அப்போ தான் அந்த எலான் மஸ்கோட இன்டர்வியூஸ்லாம் நிறைய வந்தது. எல்லாருமே பேஷனாக எல்லாரும் இன்டர்வியூ பார்க்குறாம நானும் அவனோட இன்டர்வியூ எல்லாரும் பேஷனாக பார்த்தோம். ஸோ சம்டைம்ஸ் பீப்புள் சே தட் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வில் நாட் கிக் ஆஃப் இன் ஃபியூச்சரில், இதெல்லாம் சும்மா பேசிகிட்டே இருக்காங்க, அது நடக்க போகிறதில்ல, அப்படி தான் எல்லோரும் இனிஷியலாக பேசினாங்க. ஸோ நானும் ஐ வாஸ் ஜஸ்ட் சின்ஸ் ஐ வாஸ் த எலக்ட்ரிக் வெஹிக்கிளோட சர்டிஃபைட் ட்ரெயினர்ன்றதுனால நான் விட்டு கொடுக்காமல் பேசுவேன். இன்னும் இட் இஸ் கோயிங் டு பி அ பிக் சேஞ்ச் இன் த வேர்ல்டு அப்படிலாம் சொல்லுவோம் நாங்கள். அப்போ சஸ்டைனபிலிட்டி, அந்த சர்க்குலர் எக்கானமி, அப்புறம் அந்த குளோபல் கிளைமேட் சேஞ்ச், இதை பற்றிலாம் நிறைய டாபிக்ஸ், நிறைய கான்ஃபரன்சஸ், நிறைய டாக்குமெண்ட்ஸ், மெக்கின்சி ரிப்போர்ட்ஸ், இதெல்லாம் நான் நிறைய படிப்போம். அப்போ படிக்கும்போது தான் எனக்கு அந்த பேஷன் வந்தது. ஓகே, எலான் மஸ்க் சொல்கிற அந்த இதுவை நம்ம ஃபாலோ பண்ணுவோம். அப்போ தென் ஐ பாட் எலான் மஸ்க் புக்குன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அந்த புக்கை படித்தேன். அவங்க அந்த பென்சில்வேனியா யூனிவர்சிட்டியில் படித்தது, அப்போ அவங்க ஸ்டார்ட் அப்ஸில் என்னென்னலாம் பண்ணாங்க அதெல்லாம் பற்றி. ஸோ இதெல்லாம் ரொம்ப ஒரு படிக்கும்போது ரொம்ப க்யூரியஸாக இருந்தது ஆக்சுவலாக. ஸோ இது மாதிரிலாம் எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல, இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம்லாம் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கல. ஸோ இதெல்லாம் அப்போது அவங்க பண்ணியிருக்காங்க. ஹி வென்ட் டு தி மார்ஸ் சொசைட்டியில் போயிட்டு ஒரு டின்னர் அட்டன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு அவங்க ஃப்ரெண்ட் தான் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நாங்கள் படித்து பார்த்தோம். இப்போ மார்ஸ் சொசைட்டினா என்ன, அப்போ அதை பற்றி போய் படித்தோம். அதில் ஒரு கரிக்குலமுக்குலாம் நம்ம வந்து நிறைய இன்புட்ஸ்லாம் கொடுத்துருக்கோம் இப்போ ரீசெண்டாக. ஸோ அதுக்கப்புறம் தான் டெஸ்லாவில் ஒரு பேஷன், ஓகே ஐ நீட் டு ஜாயின் இன் டெஸ்லான்ட்டு. ஸோ அப்போ தான் 2021 ஸோ வி ஆன்போர்டட் ஆஸ் இட் ஒரு டெஸ்லா இந்தியாவுக்கு ஒரு ப்ராஜெக்ட் லீடராக என்ன போட்டாங்க. ஓகே, ஸோ வி ஆர் ஹேண்ட்லிங் தி டெக்னிக்கல் ட்ரைனிங் ஆஸ் வெல் அஸ் ஆஃப்டர் சேல்ஸ் பார்க்குற மாதிரி இருந்தது. பட் அப்போ வந்து 2021 வி இம்போர்ட் த டெஸ்லா கார்ஸ். அப்போ ஹோமோலோகேஷன், டெஸ்டிங், டியூரபிலிட்டி இதெல்லாம் பண்ணும்போதும் கொஞ்சம் கூட சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. நிறைய இன்புட்ஸ்லாம் R&D கொடுக்குறது. அப்புறம் R&D இன்ஜினியர்ஸ் கலிஃபோர்னியாவிலேருந்து இங்கே இந்தியாவுக்கு ட்ராவல் பண்ணும்போது அவங்கள அந்த காம்படிட்டர் பெஞ்ச் மார்க்கிங்காக மற்ற ஷோரூம்ஸ்லாம் போய்ட்டு வெஹிக்கிள் டெஸ்ட் பண்ணுறது. மெர்சிடிஸ் அப்போ EV ரொம்ப வரல, பட் இருந்தாலும் இருக்கிற வெஹிக்கிளை மட்டும் போய் நம்ம டெஸ்ட் பண்ணுறோம். என்னென்ன வெஹிக்கிள் இருக்குது, மெர்சிடிஸில் என்ன இருக்குது, ஜாகுவார் லேண்ட் ரோவரில் என்ன இருக்குது, அப்புறம் டாடா மோட்டார்ஸில் என்ன இருக்குது, MGயில் எந்த வெஹிக்கிள் அப்போ இருக்குது, டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்குறது. ஸோ இதெல்லாம் நாங்கள் பண்ணிட்டு இருந்தோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ப்ராஜெக்ட். பட் ஆனால் சடனாக அந்த இந்தியா ப்ராஜெக்ட் ஹோல்ட் ஆஃப் ஆச்சு. தென் ஆல் த டீம் ஹஸ் பின் மூவ் டு மிடில் ஈஸ்ட் ஃபார் டெலிவரிங் த வெஹிக்கிள்ஸ். அந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடைச்சிது. ஸோ வெஹிக்கிள் டெலிவரி அப்போ மிடில் ஈஸ்ட்டில் வந்து வி யூஸ் டு சான்ஸ் டு ட்ராவல் அக்ராஸ் கல்ஃப் கோஆப்ரேஷன் கண்ட்ரிஸ், GCC கண்ட்ரிஸ்க்கு போகிற மாதிரி கிடைச்சது. வி யூஸ் டு டெலிவர் த வெஹிக்கிள் டு கஸ்டமர்ஸ். அந்த மாதிரி கிடைக்கும்போது தென் EMEA மார்க்கெட்டுக்கு ஒரு ப்ராஜெக்ட் கிடைச்சது, சீனியர் ப்ராஜெக்ட் லீடராக டெஸ்லாவில். ஸோ தென் வி ரீலோகேட்டட் டு யூரோப் market, Amsterdam, and then we moved around the world actually. So NVH projects நான் பண்ணேன், NVH noise vibration harshness. ஸோ வெஹிக்கிளில் என்னென்னலாம் சேலஞ்சிங் ப்ராஜெக்ட்ஸ் வருதோ அதெல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக போய் அதை தெரிஞ்சுக்கிட்டு அதை நாங்கள் பண்ணிட்டு இருந்தோம் ஆக்சுவலாக. ஸோ அந்த மாதிரி ஒரு ஜேர்னி இருந்தது டெஸ்லாவில். பட் நிறைய லேர்ன் பண்ணிக்கிட்டோம். வி வென்ட் டு டிஃப்ரெண்ட் பார்ட் ஆஃப் த வேர்ல்டு, லேர்ன் வித் லாட் ஆஃப் பீப்புள், லாட் ஆஃப் எக்ஸ்பேர்ட்ஸ். ஸோ இதெல்லாம் நாங்கள் கற்றுக்கிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து தென் டெஸ்லா ஜர்னி வாஸ் ஃபினிஷ். Then we thought that okay, Tesla is going to inaugurate in India annumbodhu. So then we finished the project and came back to India. So the mari nice sir. So again, European countries la enter aitanga, people may not come back to India, or they would prefer a better location than coming back.
ஸோ இதை வந்து எப்படி நீங்கள் வந்து திருப்பி இந்தியா வரணும்னு யோசிச்சிங்க? இந்த மீன் டைம் டெஸ்லா வந்து திருப்பி இந்தியாவில் வந்துச்சு. அகெயின் தே டுக் அ டெசிஷன் தட் நாட் டு ஸ்டார்ட் அ பிளான்ட் ஓவர் ஹியர். கரண்ட்லி ரீட்டைல் செக்மெண்ட்ஸ் மட்டும் தே ஹவ் ஓப்பன் அட் 2 places, மும்பை அண்ட் குர்காவ்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பேக்ரவுண்டில் how did VinFast come into the picture? How did the FDI flow towards Tamil Nadu? அதில் நீங்கள் எப்படி சப்போர்ட் பண்ணீங்க? Excellent. So then I came back to India, as I told you. அதுக்கப்புறம் I thought I can start my own company. Then I started my own company called RK Global Consultant. Okay, sir. So then I started with this company, and then இதில் நான் இனிஷியலாக ஆட்டோமோட்டிவ் செக்மெண்ட்டில் மட்டும் இந்த ஆட்டோமோட்டிவ் ரீட்டைல் செக்டர்ஸ்க்குலாம் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா டீலரில் தான் நான் இருந்ததுனால டீலர் ட்ரைனிங்ஸ் பண்ணுறது, டீலர்ஸ்க்கு அந்த வெஹிக்கிள் ப்ராப்ளம்ஸ்லாம் சால்வ் பண்ணி கொடுக்குறது, ட்ரைனிங் கொடுக்குறது, டெக்னிக்கல் சப்போர்ட், இந்த மாதிரி தான் இனிஷியலாக அந்த கன்சல்டிங் ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ணேன். ஓகே. ஸோ ஐ மூவ் அரவுண்ட் த என்டையர் country because I stayed in Gurgaon, I stayed in Mumbai and Pune, I was in Kolkata. So many places I used to travel. ஸோ அது மாதிரி இருந்தபோது நான் குர்காவில் எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது. ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும்பொழுது அந்த டெஸ்லா மூலிமா எனக்கு நிறைய கனெக்ஷன்ஸ் கிடைக்கும் போது அந்த வின்ஃபாஸ்ட் கனெக்ஷன் கிடைச்சிது. ஸோ வின்ஃபாஸ்ட்டில் எனக்கு ஒரு கன்சல்டிங் ப்ராஜெக்ட் கிடைச்சிது. ஸோ வை டோன்ட் யூ கம் டு வியட்நாம் அண்ட் வேலிடேட் அவர் ப்ராடக்ட்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் கிடைச்சிது. தென் ஐ வென்ட் தேர் அண்ட் collaborated with the R&D team, powertrain team, and then do various testing also of those vehicles. அதெல்லாம் பண்ணும்போது தென் why don't VinFast can come to India அப்படின்ற ஒரு கொஷின் ரைஸ் பண்ணாங்க டீமில். ஸோ அப்போ வந்து ஓகே வை டோன்ட் எஸ் டெஃபினெட்லி வி ஆர் ரெடி டு கோ டு இந்தியா, ஸோ யூ கேன் சப்போர்ட் அஸ்ன்னும் போது ஸோ நான் வந்து ஆஸ் அ இந்தியா ஒரு ப்ராஜெக்ட் லீடராக எனக்கு கிடைச்சது அந்த ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே, ஸோ தென் ஐ brought here and then we set up the corporate office in Gurgaon for VinFast. And then we also scout the land parcels across India. So then அப்போ வந்து தமிழ்நாட்டில் வந்து கைடன்ஸ் தமிழ்நாடு மூலிமா எங்களுக்கு we had a chance to interact with Mr. Vishnu IAS வேணுகோபாலன். ஸோ அவங்களோட கிடைக்கும் போது எங்களுக்கு நிறைய இன்புட்ஸ், சப்சிடிஸ் எல்லாமே எங்களுக்கு சொன்னாங்க. ஸோ அதில் வந்து இந்த வின்ஃபாஸ்டோட சேர்மன் ஆல்சோ இஸ் வெரி ஹாப்பி அபவுட் த சப்சிடிஸ் which we provided from the guidance தமிழ்நாடு. அதுக்கப்புறம் வந்து which land parcel we have to choose. அப்போ தான் வந்து டியூட்டிகோரின் இஸ் த பெஸ்ட் லொக்கேஷன். ஏன்னா அவங்களுக்கு வந்து மெயினாக என்னென்னா அந்த சேர்மேன் ரெக்யர்மெண்ட் வந்து டியூட்டிகோரின்லேருந்து கிட்ட நியரஸ்ட்டாக இருந்தால் இட் வில் பி கிரேட் அப்படின்றது. நமக்கும் வந்து இந்த ஆமாம் போர்ட் ஃபெசிலிட்டிஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதனால அந்த இடத்த சூஸ் பண்ணி நம்ம வின்ஃபாஸ்ட்டை வந்து கிரவுண்ட் பிரேக்கிங் செரிமனி பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஸோ தென் ஐ கேம் அவுட் ஆக்சுவலி. ஏன்னா ஒன்ஸ் அந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சோடனே ஐ ஜஸ்ட் கேம் அவுட் ஆக்சுவலாக. ஸோ அதுக்கப்புறம் வந்து அதர் பீப்புள் ஹவ் டேக்கன் ஓவர். அதுக்கப்புறம் வந்து வின்ஃபாஸ்ட்டில் இப்போ டீலர்ஷிப்ஸ்லாம் வந்துருச்சு கம்ப்ளீட்டாக. இப்போ தமிழ்நாட்டில் இப்போ மானசரோவர் குரூப் எடுத்திருக்காங்க டீலர்ஷிப்பை. அதே மாதிரி மும்பையில் ஒரு பெரிய குரூப் எடுத்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி டீலர்ஷிப்ஸ் வந்துருச்சு. மேனுஃபேக்சரிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஐ திங்க் வி ஆர் செல்லிங் 200 vehicles per month. இப்போ ஆல்மோஸ்ட் 200 vehicles சோல்ட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன் இப்போ. ஸோ ஐ திங்க் த ப்ராடக்ட் இஸ் ஃபேண்டாஸ்டிக் ப்ராடக்ட். வின்ஃபாஸ்ட் வந்து தே கொலாபரேட்டட் வித் BMW இன்ஃபேக்ட். ஆமாம், அவங்க டெக்னிக்கல் கொலாபரேஷன் இருந்ததுனால ஸோ ஆல் த வெஹிக்கிள்ஸ் ஆர் லுக்கிங் லைக் அ BMW மாதிரி தான் இருக்கும் கிட்டத்தட்ட. ஸோ ஒரு we can compare with this car like a MG, Kia, இந்த மாடலில் கம்பேர் பண்ணலாம். ஓகே, நைஸ் சார். ஸோ யூஸ்வலி பீப்புள் வந்து இஃப் தே வாண்ட் டு கிவ் பேக் டு த சொசைட்டி, மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் டோன்ட் கிவ் பேக் டு த சொசைட்டி and there are many people who give back to the society at a later age. But எப்படி early 40ல வந்து you wanted to give back, ஏன் வந்து தமிழ்நாடு AutoSkillsல வந்து you plan to join? Why did you want to give back to the society? ஆக்சுவலாக நான் சொல்லுவேன், நம்ம என்னோடய லைஃப் ஸ்டோரி நான் சொன்னது இந்த 10th டிப்ளமோலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்போ வந்து ஆல்மோஸ்ட் ஐ ஜஸ்ட் கம்ப்ளீட்டட் ஒன் சைக்கிள் ஆஃப் த குளோபல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இட் இஸ் டோட்டல் 27 years. 98ல் நான் ஜாயின் பண்ணேன் ஒரு கம்பெனியில். இன்றைக்கி 2025ல் ஐ ஜஸ்ட் ஃபினிஷ் இட். ஸோ ஐ தாட் ஓகே இன்ஸ்டெட் ஆஃப் கோயிங் வித் ஒன் பிராண்ட், ஏன்னா இப்போ எல்லாமே நான் கன்சல்டண்ட்டாக உள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா ஐம் அன் இண்டிபெண்டன்ட் கன்சல்டண்ட்டாக வந்துட்டேன். இப்போ எங்கிட்ட வேர்ல்டு லைக் எல்லா பிராண்ட்ஸ்க்கும் நான் ஒர்க் பண்ணலாம். ஸோ ஐம் அன் இண்டிவிஜுவல், ரைட்? ஸோ ஐம் அன் என்டர்பிரினர். ஸோ ஐ கேன் ஏபிள் டு ஒர்க் வித் எனி பிராண்ட் இன் எனி ப்ராஜெக்ட்ஸ். அதுதான் விஷயம். ஸோ இப்போ நம்ம ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும்பொழுது இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட்லேயும் வந்து ஐ காட் கனெக்டட் வித் அரிந்தம் லஹரி அண்ட் ஐ காட் கனெக்டட் வித் செசில் பிரேமி அண்ட் ஐ காட் கனெக்டட் வித் வேரியஸ் automotive people because auto world is very small. So they invited me. There is an opening coming for the Tamil Nadu skill development as a managing director ன்னு சொன்னாங்க.
So I thought, okay, it's a correct platform where I can able to pitch my ideas and execute many center of excellences for the automotive sector. Exactly, for automotive sector. அதே மாதிரி அந்த கரெக்டான அந்த யங் ஜென்ரேஷனை கரெக்டான கைடன்ஸில் கொண்டு போக முடியும் என்னாலன்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்குது. ஏன்னா இந்த என்டையர் 27 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸில் நான் ட்ரெயின் பண்ண டெக்னீஷியன்ஸ் எவ்வளோ பேர் உலகம் ஃபுல்லாக இருக்காங்க. மெர்சிடிஸ் பென்ஸில் இருக்காங்க, பிஎம்டபிள்யூவில் இருக்காங்க, VW குரூப்பில் இருக்காங்க, ஸோ ஹியூண்டாயில் இருக்காங்க, கியா மோட்டார்ஸில் இருக்காங்க, எவ்வளோ பேர் இருக்காங்க. ஸோ தே யூஸ் டு இன்ட்ராக்ட் வித் மீ இன் டெக்னிக்கலி ஆல்சோ. இப்போயும் என்கிட்ட நிறைய பேசுவாங்க. ஸோ வாட் இஸ் மை கேரியர் கைடன்ஸ், எனக்கு யூ கேன் கைட் மீ ஹவு ஐ கேன் ப்ரோக்ரஸ் மை கேரியர் அப்படின்லாம் நிறைய பேர் என்கிட்ட பேசுவாங்க. ஐ யூஸ் டு ஸ்பெண்ட் லாட் ஆஃப் டைம் வித் தெம். இப்படி பண்ணுங்கள், இப்படி உங்களோட கேரியர் ப்ராக்ரஷன் நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு நான் நிறைய அவங்களுக்கு இன்புட்ஸ் கொடுத்தனால எனக்கு ரொம்ப கான்ஃபிடன்ஸ் ஆகும். திஸ் இஸ் த ரைட் பிளாட்ஃபார்ம் டியர் AutoSkills. அண்ட் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு இஸ் டூயிங் ஃபேண்டாஸ்டிக் ஜாப் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆட்டோமோட்டிவ் செக்டரில். நிறைய ஆட்டோமோட்டிவ் கிளஸ்டர்ஸ் நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ இங்கே இருந்து தான் எல்லா காம்போனன்ட்ஸுமே டெஸ்லாலேருந்து பிஎம்டபிள்யூலேருந்து சப்ளை ஆகுது. ஸோ அந்த அளவுக்கு நம்ம ஒரு பெரிய எக்கோ சிஸ்டமை நம்ம வேர்ல்டுலேயே நம்ம ஒரு கிரியேட் பண்ணிட்டோம். ஏன்னா இப்போ தான் தமிழ்நாடு இஸ் அ டெட்ராய்ட் ஆஃப் வேர்ல்டு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி. ஸோ அதே மாதிரி அடுத்த 10 yearsக்கு இங்கே ப்ரொஜெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா எப்பவுமே வி ஆர் ஒர்க்கிங் ஆல்வேஸ் ஹெட் ஆஃப் everything in the world. நம்ம எல்லாமே we can benchmark our Tamil Nadu state to Germany, US, China, அந்த மாதிரி தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ ஆக்சுவலாக. ஸோ அதனால் வந்து திஸ் இஸ் த கரெக்ட் பிளாட்ஃபார்ம் நான் சூஸ் பண்ணேன். ஸோ ஐ திங்க் ஐ எம் ஒர்க்கிங் ரியலி ஃபார் த லாஸ்ட் 100 days ஐ எம் ஒர்க்கிங் இன் TN AutoSkills. ஸோ ஐ ஃபீல் வெரி குட் அண்ட் வாட் ஐ எம் டூயிங் இஸ் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். அண்ட் ஐ எம் ஆல்சோ கெட்டிங் இன்புட்ஸ் ஃப்ரம் த எக்ஸ்பர்ட்ஸ். இட்ஸ் நாட் லைக் தட் ஐ கேன் டூ. ஏன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது இதில். ஸோ ஐ ஹவ் டு ஸ்பீக் டு வேரியஸ் பியூரோக்ராட்ஸ் அண்ட் வேரியஸ் டிப்ளமேட்ஸ் அண்ட் தென் ஐ ஹவ் டு ஸ்பீக் டு மினிஸ்டர்ஸ். ஸோ இதில் வந்து நம்ம வந்து ரொம்ப ஹம்பிளாக சிம்பிளாக எல்லாத்தையும் கொண்டு போகணும். அதே மாதிரி ஃபியூச்சரிஸ்டிக்காகவும் கொண்டு போகணுன்னா தான் அதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஸோ ஐ ஹவ் டு கோ இன் தட் லெவல் ஆக்சுவலாக. ஸோ அந்த மாதிரி. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி குளோபல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய காத்துட்ருக்கு சார். இப்போ நம்மக்கிட்டே வந்து இன்னும் டென்மார்க்லேருந்து ரிக்குவயர்மெண்ட் இருக்குது. ஒரு பர்சனல் வெஹிக்கிள் டெக்னீஷியனுக்கு டாக்ஸஸ் போக மினிமம் ஒரு மாதத்துக்கு 3 லட்ச ரூபாய் கொடுக்குறாங்க. அது இல்லாமல் அகாமடேஷன், ட்ராவலிங் எல்லாமே அவங்களே டேக் கேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஜப்பானில் இருக்குது, ஜெர்மனியில் இருக்குது, ஒஷினியா ரீஜன், ஆஸ்திரேலியா, இந்த மாதிரி ஜோன்லேயும் தமிழ்நாட்டில் இருக்க மனித வளத்தை வந்து அமர்த்துறதற்கான முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது சார். இதை பற்றி நீங்கள் வந்து கேண்டிடேட்ஸ்க்கு சொல்ல வேண்டியது என்ன, மாணவர்களுக்கு சொல்ல வேண்டியது என்ன சார்? ஸோ அதான் என்னுடைய இதில் வந்து நான் இப்போ வந்து அவங்கள 3 கேட்டகரியாக பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து நம்ம ஸ்டூடெண்ட் கேட்டகரி. ஒரு ஃப்ரெஷ் கேண்டிடேட், நான் ஃப்ரெஷ்ஷாக டிப்ளமோ 3rd year முடிச்சிருக்கேன் அப்படின்னா என்ன பண்ணலாம்? ஃப்ரெஷ்ஷாக ஒரு இன்ஜினியரிங் 4 years முடிச்சிட்டேன் சார், நான் ஜிஇடியாக எனக்கு ஒரு கம்பெனியில் கிடச்சிருக்கு அப்படின்ற பசங்க ஒரு ஃப்ரெஷ் கேட்டகரி. ரெண்டாவது மிட் இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். நான் இன்ஜினியரிங் முடித்தேன், ஒரு 3-4 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு வச்சுக்கலாம். மூணாவது கேட்டகரி வந்து ஒரு 20 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, என்ன மாதிரி ஒரு 15 years 20 years இருக்குது, நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு 3 கேட்டகரியாக பிரிச்சுக்கலாம். ஸோ 4 கேட்டகரி சார். திருப்பி ரீஏட்டேட் பண்ணோன்னா ஃபர்ஸ்ட் வந்து டிப்ளமா முடிச்சு 3rd year முடிச்சிட்டு இருக்கவங்களுக்கு, அது ஸ்டூடெண்ட் எல்லாருமே, அவங்க எல்லாருமே ஒரே இதிலே கொண்டு அப்சல்யூட்லி இவங்க எல்லாருமே ஃப்ரெஷ் கேண்டிடேட்ஸ் who have completed academic qualifications. நான் இப்போ வந்து ப்ரொஃபஷனலுக்குள்ளே நுழைய போகிறேன் அப்படின்றவங்களுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னு. அது மாதிரி மிட் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருப்பாங்க, ஒரு 3 to 5 years எக்ஸ்பீரியன்ஸ் இருப்பாங்க. ஒரு ஆனால் 10 வருஷம் மேலே எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு 15 வருஷம் இருக்குது, நான் என்ன பண்ணுறது இப்போ அந்த மாதிரி ஒரு நான் பார்க்குறேன். ஏன்னா என்கிட்ட நிறைய பேர் வந்து ஏன்னா என்னோட கூட கேட்டகரியில் இருக்கவங்க தான் எனக்கு கால் பண்ணுவாங்க, 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நான் என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது ஐ கைட் தெம் ப்ராப்பர்லி இல்லையா, அது மாதிரி. ஸோ இப்போ என்னென்னா நீங்கள் அதாவது லோ லெவல்லேருந்து அந்த ஹைரார்கி சிஸ்டம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒரு மேனுஃபேக்சரிங்லேயோ இல்லை R&Dலேயோ இல்லை சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்லேயோ போகும்போது ஹைரார்கி வில் பி தேர். கண்டிப்பாக எடுத்த உடனே ஒருத்தருக்கு வந்து ஃப்ரெஷ் கேண்டிடேட்டுக்கு வந்து MD போஸ்ட் கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி மிட் இயர் எக்ஸ்பீரியன்ஸ், மிட் லெவலில் மேனேஜ்மெண்ட் சொல்லுவாங்க, அது மாதிரி அப்போ ஹை லெவல் சீனியர் லெவல் மேனேஜ்மெண்ட் இருக்கும். அது மாதிரி 3 கேட்டகரி இருக்குது இண்டஸ்ட்ரியில். ஸோ இதை தான் அந்த டீம் புரிஞ்சுக்கணும், பசங்க புரிஞ்சுக்கணும். ஓகே, நான் ஃப்ரெஷ் கேண்டிடேட், நான் என்ன மாதிரி சேலரி கொடுக்க முடியும், எனக்கு இவ்வளோ தான் இது. ஸோ நம்மளோட காஸ்ட் ஆஃப் லிவிங் என்ன, பர் கேபிட்டா இன்கம் என்ன, அதை பேஸ் பண்ணி தான் அந்த சேலரி ஃபிக்ஸிங் இதெல்லாம் நடக்கும் ஆக்சுவலாக. ஸோ நான் டெக்னிக்கல் ட்ரெயினராக இருக்கும்போது நான் வாங்கின சேலரி ஜெர்மனியில் ஒருத்தன் டெக்னிக்கல் ட்ரெயினராக இருக்கிற சேலரியும் கண்டிப்பாக ஒன்றா இருக்க முடியாது. அதுதான் நம்ம பசங்க புரிஞ்சுக்கணும் ஆக்சுவலாக. எனக்கு வந்து நான்
தமிழ்நாட்டில் இந்த 38 டிஸ்ட்ரிக்டில் எங்கேயோ ஒரு இடத்துல ஒர்க் பண்ண போகிறேன்னா ஒரு வேலையை கற்றுக்கணும். ஏன்னா ஃப்ரெஷ் கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் நான் இந்த கம்பெனி தான் போகணும், நான் இதை தான் போகணும் அப்படின்றது இல்லாமல் எந்த வேலை கிடைச்சாலும் போகலாம். எனக்கு ஓலாவில் கிடச்சிருக்கு, நான் போய் ஜாயின் பண்ணலாமா, ஜாயின் பண்ணிங்க, அங்கே போய் கற்றுக்கோங்க. இட்ஸ் எ நியூ கம்பெனி, நியூ ஸ்டார்ட் அப். அவங்க ஒரு ஒரு புது ஸ்கூட்டர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ மோட்டர் சைக்கிள்ஸ் ஆர் கோயிங் டு கம். ஒரு ராப்டி எனர்ஜியில் ஒரு ஃப்ரெஷ் கிராஜுவேட் எனக்கு கிடச்சிருக்கு, நான் போகலாமா, போகலாம் தாராளமாக. இன்னொரு கேட்டகரியில் சொல்கிறவங்க, நான் ஹிண்டாயில் எனக்கு ஜிஇடி கிடச்சிருக்கு, நான் போகலாமா, தாராளமாக போய் ஜாயின் பண்ணுங்கள். ஒரு பிரிவினர் பார்த்தீங்கன்னா, நம்ம டெக்னீஷியனாக ஒருத்தர் டீலர்ஷிப்பில் கிடச்சிருக்கு, நான் போய் ஒர்க் பண்ணலாமா, தாராளமாக ஒர்க் பண்ணலாம். ஏன்னா லைஃப் ஹிஸ்ட்ரியை பார்த்தாலாவது அவங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் ஹேண்ட்ஸானாக கற்றுக்கும் போது இன்னும் உங்களுக்கு கான்ஃபிடென்ட் பில்ட் ஆகும். நான் இப்போ எத்தனையோ சிஇஓஸ் கிட்ட, எத்தனையோ மேனேஜிங் டைரக்டர் கிட்ட போய் நான் பேசும்போது, ஏன்னா எனக்கு டெக்னிக்கலாக தெரியுன்றதுலாம் தான் கான்ஃபிடென்ட்டாக பேச முடியும். சரி, நீங்கள் மேலோட்டமாக தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் கான்ஃபிடென்ஸ் பில்ட் ஆகாது. என்ன தான் நீங்கள் வந்து யூடியூப்பில் போய் வீடியோ பார்த்தாலோ ஒரு புக்கை பார்த்து படிச்சுக்கிட்டாலோ ஹேண்ட்ஸானாக இருக்கிறவங்களுக்கு அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேறு லெவலில் இருக்கும். ஆக்சுவலாக அவங்க பேசும்போது, எஸ் இந்த வெஹிக்கிளை நீங்கள் இப்படி பண்ணுங்கள், இந்த வண்டியில் இந்த பார்ட்டை பார்த்து பாருங்கள், இந்த பார்ட் இப்படி ரிப்பேர் பண்ணுங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிற ஒரு கெப்பாசிட்டி, அந்த கான்ஃபிடென்ஸ் வந்து நீங்கள் ஹேண்ட்ஸ் ஆன் கற்றுக்கிட்டால் தான் வர முடியும். ஆக்சுவலாக நான் நிறைய பார்த்துட்டேன், டீலர்ஷிப்பில் ஒர்க் பண்ணுற பசங்களுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் லெவல் அந்த மேலோட்டமாக இருக்கிற அந்த ஒயிட் காலர் பீப்புளுக்கு கண்டிப்பாக கிடையவே கிடையாது. அந்த டெக்ஸ்டரிட்டின்ற ஸ்கில் அவங்களுக்கு இல்லை. அப்சல்யூட்லி. ஏன்னா அவங்க ஹேண்ட்ஸ் ஆன் போயிட்டு ஒர்க் பண்ணால் தான் அது தெரியும், இல்லைன்னா தெரியாது. இந்த நுணுக்கமான விஷயங்கள்லாம் இருக்குது இல்லையா, மைக்ரோ லெவல் மேக்ரோ லெவல் விஷயங்கள்லாம் நீங்கள் அந்த கிரவுண்ட் லெவலில் நீங்கள் இறங்கி பண்ணால் தான் தெரியும் ஆக்சுவலாக. ஸோ அதுக்கு தான் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் மறுபடியும் கேட்டுக்கிறேன், தமிழ்நாடு மக்களுக்கும் சரி, இந்த இந்தியா தேசத்துக்கும் சொல்லி, ஏன்னா we are the youngest country in the world இந்த ஏஜில். ஸோ நம்ம என்ன மாதிரி கேரியர் பாத் சூஸ் பண்ணணும் அப்படின்றது நம்ம கரெக்டான கைடன்ஸ் கொடுத்தா தான் அது கரெக்டாக போய் சேரும் ஆக்சுவலாக. ஸோ நான் வந்து ஜிக் ஒர்க்கே பண்ணுறேன், நான் வந்து டெலிவரி பாயாகவே இருக்கிறேன், என்னோட லைஃப் டைம் எனக்கு நிறைய ஏர்னிங்ஸ் வருது, ஷார்ட் டேர்மில் நான் இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறத விட, யூ சூஸ் யுவர் கேரியர் பாத் இன் ரைட் மேனர், கரெக்டான ஒரு ஸ்ட்ராட்டஜியாக பண்ணிங்கன்னா அடுத்த 5 இயர்ஸில் வந்து நான் ஐ வாண்ட் டு கோ டு டெஸ்லா அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அப்போ பேஸ் நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணணும். அப்போ தான் நம்ம வந்து வர முடியும். ஆனால் இப்போ எல்லாம் இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே நான் எடுத்த உடனே பிஎம்டபிள்யூவில் போய் ஜாயின் பண்ணணும் அப்படின்றாங்க. அது முடியவே முடியாது. ஏன்னா நானே பிஎம்டபிள்யூ ஜாயின் பண்ணுறது 15 இயர்ஸ்க்கு அப்புறம் தான். ஸோ இப்போ எடுத்த உடனே போகணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணுன்றதை அவங்க பேஸ்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ நம்ம ஐஏஎஸ் ஆஃபீஸராக போகணும், ஒரு ஐஐடியில் படிக்கணும் அப்படின்னா 6வது ஸ்டாண்டர்ட்லேருந்தே கோச்சிங் ஆரம்பிக்கிறாங்க, கரெக்டுங்களா? அப்போ அது பண்ணுறதுக்கு மட்டும் நம்ம முன்னாடியே பிளான் பண்ணும்போது இது நம்ம குயிக்காக ரிசல்ட் கிடைக்காது. ஸோ அப்போ எது கிடைக்குதோ முதல்ல ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் ஒர்க் பண்ணுறதுக்கு போய் ஜாயின் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் தான் அந்த சேலரி, அதுக்கப்புறம் அந்த 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 டெசிக்னேஷன்ஸ் இதெல்லாம் உங்களை தேடி தன்னாலே வரும்ன்றது தான் என்னோட கருத்து ஆக்சுவலாக. ஏன்னா நான் ஜாயின் பண்ணும்போது எனக்கு ஸ்டைஃபண்ட் 1800 ஸ்டைஃபண்ட். யோசிச்சு பாருங்க, 1800 இன்னைக்கு மாதம் சேலரி கொடுத்தா யாருமே வேலை செய்ய மாட்டாங்க. வெட்டர்னிச்சியம் ஸ்கீமில் படிக்கிற மாணவர்களுக்கு சில கேட்டகரியில் வந்து கவர்மெண்ட் கொடுக்குற ஸ்டைஃபண்டே வந்து 6000 12,000 வரைக்கும் பார்த்துக்கோங்க. ஸோ ஆனாலும் நான் வந்து ஐ டோன்ட் வரி அபவுட் சேலரி. ஆனால் அப்போ எனக்கு வந்து அவ்வளவு குடும்ப சூழ்நிலை ரொம்ப மோசமாக இருந்தது, எனக்கு நிறைய தேவை தான் இருந்தது. ஆனாலும் என்னால் எவ்வளோ இன்கம் ஏர்ன் பண்ண முடியும்? ஸோ இவ்வளோ தான் என்னால் ஏர்ன் பண்ண முடியும். அந்த இன்கமில் தான் என்னோடய ஃபேமிலி ரன் ஆச்சு ஆக்சுவலாக. ஸோ என்னோடய அப்பா சப்போர்ட்டு, என்னோட சப்போர்ட்டு, இப்போ என்னோடய அக்கா சப்போர்ட்டு, ஸோ இதில் தான் என்னோடய ஃபேமிலியாக இப்போ ரன் ஆச்சு. அப்போ பார்த்துக்கோங்க. ஸோ அப்போ அந்த மாதிரி இருந்தேன். ஆனால் இன்றைக்கி என்னோடய சேலரி லெவல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா க்ரோர்ஸில் டச் ஆகிடுச்சு அடுத்தடுத்த கம்பெனிக்கு போகும்போது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த அந்த ஒரு கடும் முயற்சி, கடும் உழைப்பு, நம்ம சேலரி டிசிக்னேஷன்ஸு, நம்ம இப்படி தான் போகணும், இந்த பிராண்டில் தான் போகணும் அப்படின்றதுலாம் நீங்கள் கனவு காண்றது தப்பு கிடையாது. பேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், விஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆனால் அதை எப்படி அச்சீவ் பண்ணுன்ற அந்த ஸ்டெப்ஸ் தான் நமக்கு கண்டிப்பாக கரெக்டான கைடன்ஸ் கொடுக்கணும் ஆக்சுவலாக. ஸோ அதனால தான் நான் சொல்கிறது என்னென்னா, இந்த யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ஃப்ரெஷ் கேண்டிடேட்ஸ்க்கு எது கிடைச்சாலும் போகும். இஃப் யூ ஆர் கெட்டிங் ஜாப் இன் ஜப்பான் அப்படின்னா அதுக்கு ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கணும் அப்படின்னா அந்த லாங்குவேஜ் கற்றுக்கிறது எப்படி? அது யூடியூப்ன்றது வந்து ஒரு சின்ன ஒரு சோர்ஸ் தானே தவிர அது பெர்மனன்ட் கிடையாது. அதுக்கு அந்த கோச்சிங் இன்ஸ்டிடியூட் போங்க, அங்கே என்னென்ன புக்ஸ் இருக்குது, என்னென்ன கோர்சஸ் இருக்குன்றதை படிக்க ஆரம்பிங்க. இப்போ ஜெர்மன் போனோம் அப்படின்னா ஜெர்மன் கற்றுக்கணும் அப்படின்னா இப்போ கோயத்தே இன்ஸ்டியூட் இருக்குது நுங்கம்பாக்கத்தில். யூ கேன் கோ தேர், யூ சி வாட் இஸ் த ஃபஸ்ட் ட்ராக் கோர்ஸ், கிராஷ் கோர்ஸ் என்ன இருக்குது, யூ கேன் ஜாயின் தேர், ஸ்டார்ட் ஸ்பீக்கிங் வித் ஜெர்மன்ஸ், கனெக்ட் வித் இண்டோ ஜெர்மன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ், இந்த மாதிரி மீட்டிங்ஸ்லாம் போய் அட்டன் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் அது கரெக்டாக கனெக்ட் பண்ணிக்க முடியும் ஆக்சுவலாக. அதுதான் நான் சொல்கிறது. ஸோ நீங்கள் டென்மார்க்கில் நல்ல பேக்கேஜில் கிடைக்குது, இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இந்த ஜாப் ரோல் இருக்குது, அவைலபிள் இருக்குன்னா நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஆளுங்க அங்கே போகணும். ஏன்னா நீங்கள் யூரோப்பில் வந்து எப்போயுமே அவங்க ஸ்டாண்டர்ட்ஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்ப ஹை. நீங்கள் இங்கே தமிழ்நாட்டில் நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கும் அங்கே போய் ஒர்க் பண்ணுறதுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் கம்ப்ளீட்டாக. ஸோ அங்கே கல்ச்சுரல் சேஞ்ச் இஸ் டிஃப்ரெண்ட், லாங்குவேஜ் இஸ் டிஃப்ரெண்ட், பீப்புள் ஆட்டிடியூட் இஸ் டிஃப்ரெண்ட் அங்கே. ஸோ எல்லாமே வந்து நான் சொல்கிறது பாசிட்டிவ் சைடில் சொல்லிட்டு இருக்கேன் ஆக்சுவலாக. ஸோ அவங்களுக்கு வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்.
இருக்கும் அந்த இடத்துல போகும். ஸோ அப்போ அதுக்கெல்லாம் நீங்கள் அடாப்ட் ஆனால் தான் அங்கே போய் நீங்கள் சர்வை வாங்க முடியும். ஸோ அதை ப்ரிப்பேர் பண்ணுறது தான் இங்கே பேஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா அங்கே போய் நீங்கள் நல்லா சர்வை வாங்க முடியும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரே ஊரில் லோக்கல்லையே நம்ம இருக்கலாம், கம்ஃபர்ட் ஜோன்லேயே நம்ம இருக்கலான்றதை விட்டுட்டு கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வந்தீங்கன்னா தான் யூ கேன் க்ரோ அக்ராஸ் த வேர்ல்டு ஆக்சுவலாக என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ நீங்கள் இருக்க போகிற அந்த ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் 40 to 50 இயர்ஸ்க்குள்ளார ஸோ அக்ராஸ் த வேர்ல்டு நீங்கள் போனீங்கன்னா தான் எல்லா விஷயங்களும் கற்றுக்க முடியும். இதே மாதிரி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வரும்போது ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவலும் பில்ட் ஆகும். ஆக்சுவலாக உங்களுக்கு ஒரு பெரிய நெட்வொர்க் க்ரியேட் ஆகிருக்கும், உங்களுக்குள்ள ஒரு கம்யூனிட்டி சர்க்கிள் க்ரியேட் ஆகிருக்கும், நீங்கள் சொல்கிறத லிசன் பண்ணுறதுக்கு ஒரு கம்யூனிட்டி க்ரியேட் ஆக ஆரம்பிச்சிடும் ஆட்டோமேட்டிக்காக. இதுதான் என்னுடைய கருத்து. ஸோ TN AutoSkillsல we believe that this is an age of collaboration. ஸோ எல்லா கவர்மெண்ட் துறைகளிலும் சேர்ந்து தான் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங்காக இருக்கட்டும், டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷனாக இருக்கட்டும், இல்லை TNSTC முக்கியமான நம்மளோட பேக்போன் ASDCயோட சப்போர்ட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பல துறைகள் சேர்ந்து வந்து ஸ்கில்லிங் ஈகோ சிஸ்டம் வந்து பயங்கரமாக இண்டஸ்ட்ரி ரெடி, இண்டஸ்ட்ரிக்கு என்ன தேவையோ அதுக்கான ஸ்கில்ஸ் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ மாணவர்களுக்கு வந்து உங்களோட லைஃப் ஜேர்னி வந்து ஒரு பாடமாக இருக்கும். நானும் பாலிடெக்னிக் எடுக்கலாமா, பாலிடெக்னிக் எடுத்தால் இந்த மாதிரி வந்து குளோபல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எனக்கும் கிடைக்குமா அப்படின்றவங்களுக்கான விடை தான் உங்களோட இந்த ஒரு எபிசோட். ஸோ தேங்க்யூ ஃபார் பீயிங் அ பார்ட் ஆஃப் திஸ் எபிசோட் சார். திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் எபிசோட் ஃப்ரம் TN AutoSkills சைட்லேருந்து வி ஆர் லான்ச்சிங் த ஸ்கில் ஸ்டோரிஸ் ஆஃப் தமிழ்நாடுன்றதில். ஸோ மேலும் மேலும் நிறைய இண்டஸ்ட்ரி பீப்புளோட நாலேஜ் ஷேரிங், அவங்களுக்கு என்ன தேவைப்பட்டுச்சு, அவங்க எப்படி வளர்ந்து வந்தாங்கன்றோட ஸ்டோரிஸும் இதில் சொல்லப்படும். அது இல்லாமல் பியூரோக்ராட்ஸ் என்னென்ன திட்டங்கள் வந்து கவர்மெண்ட் வந்து அவங்க சைடில் வந்து வகிச்சிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு திட்டம், அதோட பெனிஃபிஷரிஸ் என்ன, அது மூலியமாக நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும், அது மூலியமான இப்போ வந்து வெட்டர்னிச்சம்னா கன்ஃபார்ம் பிளேஸ்மெண்ட்ஸோடு வருது. ஸோ நான் ஒரு ஷார்ட் டேர்ம் கோர்ஸ் ஒரு 2-3 மந்த்ஸில் ஒரு கோர்ஸை படித்து முடிச்சுட்டு எனக்கு வேலையோட எனக்கு வந்து சம்பளத்தோட வேலையும் இருக்குது அப்படின்னும் போது தட்ஸ் அ ஆப்பர்ச்சுனிட்டி த மக்கள் வந்து கிராப் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அடுத்து வந்து இன்டர்நேஷ்னல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு அவங்களும் வந்து அவங்களோட என்னென்ன ரிக்குவயர்மெண்ட்ஸ் இருக்குது, எப்படி அவங்க மார்க்கெட் இருக்குது, ஏன்னா கல்ச்சுரல் இன்டெகிரேஷன் ஒரு பெரிய காம்பனன்ட். நம்மளோட ஓவர்சீஸ் பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங்லேயே கேண்டிடேட்ஸ்க்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து கம்யூனிகேஷன் சொல்லி கொடுக்குறோம், அதுக்கு டெக்னிக்கல் அவங்களோட டெக்னிக்கல் நாலேஜ் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணுறது கோர்ஸ் இருக்குது, கல்ச்சுரல் இன்டெகிரேஷனுக்கும் கோர்ஸ் நம்ம கொடுக்குறோம். ஸோ வேறு அவங்க வந்து இங்கே இருக்க ஈகோ சிஸ்டம் எப்படி, அங்கே இருக்க ஈகோ சிஸ்டமை கற்றுக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் மூலியமாக ஏற்படுத்தி கொடுக்குறோம். கண்டிப்பாக. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ் ஃபார் திஸ் எபிசோட். கண்டிப்பாக உங்களோட உரையாற்றுறதெல்லாம் மிக்க மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி வாஞ்சி, ரொம்ப நன்றி. இதே போல் நிறைய எபிசோட்ஸ் வரணுன்றதான் என்னோட விருப்பம். நிறைய இண்டஸ்ட்ரி பீப்புள் வரணும், பியூரோக்ராட்ஸ் வரணும், ஸ்டூடெண்ட்ஸும் வரணும். கண்டிப்பாக. அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ என்ன அவங்களோட ரெக்யர்மெண்ட் என்ன, அவங்க என்ன பண்ணுறாங்க, எவ்வளோ சீக்கிரமாக ஸ்டார்ட் அப்ஸ் ஆரம்பிக்கிறாங்க. சில பேர் நிறைய இப்போ தினேஷ் அர்ஜுன் ராப்டி எனர்ஜியோட ஃபவுண்டர். ஸோ அவங்க எப்படி இவ்வளோ குயிக்காக வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணி அவங்க ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சாங்கன்ற ஒரு எபிசோட் நம்ம பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம எபிசோட்ஸ் கிரியேட் பண்ணும்போது அடுத்தடுத்த அந்த 38 டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற ஆட்களுக்கும் கரெக்டாக போய் ரீச் ஆச்சுன்னா அதுதான் நம்மளுடைய இதோட எபிசோட்ஸோட வெற்றி ஆக்சுவலாக. கண்டிப்பாக பண்ணலாம். தேங்க்யூ சார். தேங்க்யூ. நன்றி.